ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை, இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை. இந்த இரண்டு கொள்கைகளும் ஒரு மந்திர சொல்லாகத்தான் அதிகமான முஸ்லிம்களால் பார்க்கப்படுகிறதே தவிர அதனுடைய முழு அர்த்தத்தோடும் அதனுடைய முழு பரிமாணத்தோடவும் முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த இரு கொள்கைகளும் சென்றடையவில்லை. இதனால் தான் சமுதாயத்தில் உள்ள மார்க்கத்தின் பெயரால் நடக்கிற எல்லா குழப்பங்களுக்குமே இதுதான் காரணமாக இருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய முழு பொருள் என்ன, அதனுடைய முழு பரிமாணம் என்ன, அதை நம்பக்கூடியவர்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் மக்களை திரட்டி திருச்சி மாநகரத்திலே ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நடத்தினோம். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முழுமையாக விளக்கக்கூடிய மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டில் சொன்ன செய்திகளை விட அந்த மாநாட்டிற்காக ஒவ்வொரு கொள்கை சகோதரர்களும் வீடு வீடாக சென்று உழைத்து பிரச்சாரம் செய்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பொருள்களை அப்புறப்படுத்தி தெளிவுபடுத்தினார்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சரியான முறையில் இதன் மூலமாக கொண்டு சேர்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த கலிமாவை, இரண்டாவது கொள்கையை, அதையும் மந்திரமாகத்தான் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்வார்கள், அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் பற்றி உள்ள மதிப்பு. அதனுடைய அர்த்தம் என்ன? முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அதை எந்த இடத்துல வைத்து நம்ம பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதராக மதிப்பது என்று சொன்னால் அதனுடைய சரியான பொருள் என்ன, இதையெல்லாம் பல கோணங்களிலே மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த இரண்டாம் தலைப்பிலான மாநாட்டை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி வருகிறோம். எல்லா மாவட்டங்களிலும் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற மாநாட்டை நடத்துகிறோம். இதன் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து, கண்ணியம், மரியாதை என்ன, இதை சொல்வதுதான் இதனுடைய நோக்கம். இப்ப பொதுவாக இந்த ஜமாத்தை அறியாதவர்கள் அல்லது ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், மற்ற கொள்கையில் உள்ளவர்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மீறி நடக்கிறோமா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக நம்ம என்ன செய்து விட்டோம் என்று அவர்கள் உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறார்கள், தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை எப்படியெல்லாம் அவர்கள் மீறுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிற்கும் இன்றைய சமூகத்தில் இருக்கிற நடைமுறைகளுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை காட்டுவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் மார்க்கத்தில் எதை செஞ்சாலும் முஹம்மது சொன்னாங்கன்னு சொல்லணும். அதான் தூதருக்கு அர்த்தம். ஏன் இப்படி தொழுத, இப்படித்தான் முகமது நபி தொழுதாங்க. ஏன் இப்படி நோன்பு வைத்தாய், இப்படித்தான் முகமது நபி நோன்பு வைத்தாங்க. ஏன் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வாங்க மாட்டேங்கிற, இப்படித்தான் எங்க முகமது நபி சொன்னாங்க. ஏன் கல்யாண மாப்பிள்ளை குதிரையில ஏத்த மாட்டேங்கிறீங்க, இந்த வழிமுறை எங்க முகமது நபி காட்டல. இப்படியாக இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்கிற அடிப்படையில் இருந்தால்தான் அவங்கள அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நம்புனீங்கன்னு அர்த்தம். ஆனா நடைமுறை எப்படி இருக்கிறது? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்வார்கள், அந்த கலிமாவை பாங்கல சொல்வார்கள், திக்ர்ல சொல்வார்கள், அடிக்கடி சொல்வார்கள். அதை திக்ராக தஸ்பீமணியை கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று செய்வார்கள், உருட்டுவார்கள். இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய இஸ்லாம் என்கிற அடிப்படையில் உள்ள அத்தனை செயல்பாடுகளையும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடிதான் செய்கிறார்களா? இல்ல. சொன்னபடி செய்யாது ஒரு பக்கம், மற்றவர்கள் சொன்னபடி செய்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி செய்யாமல் எங்களுக்கு அந்த பெரியார்கள் சொன்னார்கள், இமாம்கள் சொன்னார்கள், ஷேகுமார்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அதை இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய இமாம்களோ உங்களுடைய பெரியார்களோ உங்களுடைய மகான்களோ சொன்னதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா, நபி சொன்னாங்களா, அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது வேற கிளிப்பிள்ளை மாதிரி. ஒரு கிளிக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது கூட முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும். அது முஸ்லிமான கிளி ஆயிருமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை சரியாக புரிந்து கொண்ட கிளி என்று ஆகிவிடுமா? அது செத்து போனா ஜனாசா தொழுகை நடத்துவோமா? நடத்த மாட்டேங்க.
முகமது ரசூலுல்லாஹ்னா அதனுடைய அர்த்தத்தை விளங்கி புரிந்து அதை உள்வாங்கி கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கை அமைத்துக் கொண்டு சொன்னால் தானே அது அந்த கலிமாவை சொன்னது ஆகும். அதிகமான மக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. இதுல இந்த முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஆபத்தான சிந்தனை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒன்று மதுஹப். அதை தொடர்ச்சியாக பல மாநாடுகளில் உங்களுக்கு விளக்கி கொண்டே வருகிறோம். மதுஹபை பின்பற்றுதல் இருக்கு இல்லையா? மதுஹப்னா என்ன? அந்த இமாம் சொன்னா கேட்பேன், இல்ல இந்த இமாம் சொன்னா நான் கேட்பேன், எனக்கு இந்த இமாம் உனக்கு அந்த இமாம் என்று சொல்லி ஷாபி ஹனபி மாலிகி ஹம்பலி என்று சொல்லி மார்க்கத்துக்கு எந்த விதமான குர்ஆன் ஆதாரத்தை காட்டாமல் ஹதீஸை காட்டாமல் அந்த இமாம்கள் பெயரிலேயே போட்டுவிட்டு இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருப்பது ஒரு வகை. இதை பல இடங்களில் விளக்கி விட்டோம். இந்த மதுஹபுக்காரனாவது ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? நாங்க மதுஹப் இமாம்களை எல்லாம் பின்பற்றல, அவங்க குர்ஆன் ஹதீஸ்ல ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவெடுத்தாங்களே அதைத்தான் பின்பற்றுறோம். நாங்க குர்ஆன் ஹதீஸை விட்டுலாம் விலகல. குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை. அது பொய்யது, ஆனா அந்த பொய்ய சொல்லியாவது அதை கொஞ்சம் ஒத்துக்கிறவாக செய்வான் வாயளவில். இந்த மதுஹப் இல்லாம தரிக்கான்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த தரிக்கா காரண தரிக்கா சூஃபிசம் இவர்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தாலும் நான் ஏத்துக்கிற மாட்டேன். நான் எதுக்கு குர்ஆன் ஹதீஸை ஏத்துக்கிறேன்னு? குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஞானம் இருக்கிறது, அது மெஞ்ஞானம், அது அல்லாஹ்விடமிருந்து ரசூலுக்கு வந்த ஞானம் அல்ல, எங்களுக்கு டைரக்டாக அல்லாஹ்விடமிருந்து வரும் என்று சொல்லி இந்த சமுதாயத்திலே முரீது என்றும் தரிகா என்றும் ஷேக் என்றும் பீர் என்றும் சொல்லி தெரிகிறார்களே, இவர்கள் தான் உலக மகா ஷைத்தான். இஸ்லாம் சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஆபத்தானவர்கள் மதுஹப்வாதிகளை விட இவர்கள் தான். இதை சொல்வதுதான் இன்றைய தலைப்புடைய நோக்கம். இந்த தரிகாங்கிற பெயர்ல முரீது என்கிற பெயர்ல ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வைக்கணுமோ அதுக்கு மேல வைத்து குர்ஆன் ஹதீஸை நாங்கள் அப்பட்டமாகவே மீறுவோம் இப்படி சொல்றாங்க. இந்த தரிகாக்காரனுடைய கொள்கை என்ன என்று கேட்டால், எப்படி உங்களை வலையில் வீழ்த்துறாங்கன்னு பாருங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னாங்கல்ல, குர்ஆனை சொன்னாங்க, ஹதீஸ்களை சொன்னாங்கல்ல, இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு உள்ளது, கீழ்த்தரமான அடித்தட்டு மக்களுக்கு சொன்னது. அது உங்கள மாதிரியான பொதுமக்களுக்கு சொந்தம். இது எல்லாமே 4 படித்தரம் இருக்கிறது. ஒன்னு ஷரியத்து, அது ரொம்ப மட்ட ரகமானது, அது உங்களுக்கு உள்ளது. அதுல இருந்து கொஞ்சம் உயர்ந்தால் தரீக்கத்து இருக்கிறது. அதுல இருந்து கொஞ்சம் உயர்ந்தீர்களே ஆனால் ஹகீகத்துன்னு ஒன்று இருக்கிறது. அதுல இருந்து கொஞ்சம் மேல போனீர்களே ஆனால் மாரிஃபத்துன்னு ஒன்று இருக்கிறது. இந்த 4 நிலை இருக்கும் பொழுது இந்த 3 நிலைகளும் பொதுமக்களுக்கானது அல்ல. இந்த 3 நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் குர்ஆனை பார்க்க தேவையில்லை. இந்த 3 நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஹதீஸை பார்க்க தேவையில்லை. எங்களுக்கே அந்த ஞானம் வரும். கஷ்ஃபு என்கிறது பேர், கஷ்ஃபு அதுக்கு பேரு. கஷ்ஃபு என்கிற மெஞ்ஞானம் எங்களுக்கே வரும். இதுதான் யாருடைய கொள்கை? இந்த சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய, தரிகாக்கள் என்று சொல்லக்கூடிய ஷேகுல் ஹதீஸ் மௌலானாலாம் ஏமாத்துகிறார்களே, இவங்களுடைய கொள்கை எல்லாம் என்னன்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ் அல்லாமல் வேற வகையில் எங்களுக்கு டைரக்டா அல்லாஹ்விடமிருந்து ஞானம் வரும். எப்படி ஞானம் வரும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கணுமா, அல்லாஹ்வுக்காக முழு ஈடுபாட்டோடும் முழு அர்ப்பணிப்போடும் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டீர்களே ஆனால் படிப்படி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நேரடியாக உங்களுடைய ஞானத்தை தர ஆரம்பித்துருவான். எல்லாமே உங்களுக்கு அங்கேருந்து வந்துவிடும். என்ன செய்யணும் என்பதற்கு குர்ஆனை நீ பார்க்க தேவையில்லை. என்ன செய்யணும் என்பதற்கு நபி சொன்னார் பார்க்க தேவையில்லை. உனக்கே நேரடியாக அந்த ஞானங்கள்லாம் வந்துவிடும். அந்த ஸ்டேஜுக்கு வருவதற்கு நிறைய உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்று சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுவார்கள். அதை நம்ப வைப்பதற்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நீங்க எல்லாம் தொழுவுறீங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் தொழுகிறீர்கள், தொழுவும் போது ஈடுபாடா தொழுது இருக்கிறீங்களா? எவன் தொழுது? யாருமே இல்லை. தொழுவும் போது வீட்டு யாவமே இல்லாம இருக்குமா கேட்பாங்க உங்கள்கிட்ட. வருமே. தொழுவும் போது அந்த கணக்கு இந்த கணக்குலாம் யாபத்துக்கு வருமா? வருமே. தொழுவும் போது 4 ரக்காத்து 2 ரக்காத்து மறதி வருமா? அதான் வருமே. அப்படிம்போமா? பார்த்தீங்களா, நீங்க உன்ன பக்குவம் அடையல, நீங்கள் உன்ன என்ன சில முதிர்ச்சி அடையவில்லை. தொழுகண்ட அல்லாஹ்வுக்கு அப்படி தக்பீரை கட்டிவிட்டோம் என்று சொன்னால் அப்படி 2 கலந்துரணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து விட்டீர்களே ஆனால் அப்ப உங்களுடைய தொழுகையை வேற. இந்த தொழுகை எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? உங்க இபாதத்தை சுருட்டி மூஞ்சில எரிஞ்சிட மாட்டானா என்று சொன்ன உடனே உனக்கு பயமாயிரும். யாருக்கு? மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ள சைத்தான்க போக மாட்டாங்களே. மார்க்கத்தில் ஈடுபாடு நல்லதுன்னு சொல்லி நினைச்சு போறானே, அவன் என்ன பார்ப்பான்? ஆமா, நம்ம தொழுகிறோம், தொழும்போது பல யாவும் வருது, வீட்டில் கடன் கொடுக்க வேண்டிய யாவம்லாம் வருது,
அவன் வருவான இவன் வருவான ஞாபகம் வருது, ஊருக்கு போனவன் டிக்கெட் எடுத்தமான ஞாபகம் வருது, பெட்டியில் அதை வச்சவன் பூட்டிட்டமான ஞாபகம் வருது. இப்படி ஒரு யாபமா வந்துகிட்டு இருக்குது. இது சொல்லுவையா? ஹஜரத்து சொல்ற சரியா தானே செய்ய சொல்றாரு, பெரியார் சரியா தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவனை முதல்ல பலவீனப்படுத்துவாங்க. ஆமா, நம்முடைய இபாதத்து சரியில்லை, நம்ம ஈடுபாடற்றவர்களாக இருக்கிறோம், நம்மளுடைய இறையச்சம் போதுமானது நம்ம இடத்த இல்லை, அல்லாஹ் போய் தொழுவ போயிட்டு இப்படி யாவும் வரலாமா அப்படிம்பாங்க. அதுக்கு அப்புறம் என்ன செய்வான்னு கேட்டா சில கதைகள் விட்டு அடிப்பாங்க. என்ன கதை? ஒரு பெரியார் தொழுதார். தொழும் போது என்ன ஆச்சுன்னா பணம் மரம் மாதிரி நிற்பார். அதுல குருவிகள் கூடு கட்டின தலையில அப்படி சொல்லுவாராம். தக்பீர் கட்டிட்டா ஆட மாட்டாரு, அசைய மாட்டாரு. என்னடா ஒரு பனைமரம் நிக்குதுங்கிற நினைக்கிற அளவுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிப்பாராம். பறவைகள் எல்லாம் கூடு கட்ட ஆரம்பித்து விடும். இப்படி தொழுதுருக்கியா கேட்பாங்க. இந்த மாதிரி பெரியார் தொழுதிருக்கிறாரு, இப்படி தொழுதிருக்கிறியாமாங்க. இப்படி எப்ப தொழுது? யார் தொழுதும்? ஒத்தனை சொல்லலையா? இல்ல சரத்து. இன்னொரு பெரியார் என்ன செய்யார் தெரியுமா? போர்க்களத்தில் ஈட்டியை குத்தி விட்டாங்க. ஈட்டி போய் விரிஞ்சிருக்கும், அந்த பக்கம் உருவ முடியாது. ஈட்டியை பொறுத்த வரைக்கும் உள்ள போயிட்டா கத்தி மாதிரி எடுக்க இயலாது. ஏன்னா ஈட்டியை பொறுத்த முனை போயிடும், இந்த பக்கம் வீ மாதிரி விரிஞ்சிருக்கும், கிழிச்சுக்கிட்டு வந்துடும். ஈட்டி எடுக்கிறாங்க, முடியல, துடிக்கிறார். அப்ப என்ன செய்யறாங்க எல்லாரும்? கஷ்டப்படும் போது இவர் தொழுவாரு, அப்ப உருவி எடுத்துருங்க. தக்பீர் கட்டித்தாராம், உருவிட்டாங்களாம். உண்மை தெரியல அவருக்கு. தொழுது முடிச்ச உடனே எடுத்துட்டீங்களான்னு கேட்டாராம். தொழுது முடிச்ச உடனே ஈட்டி எடுத்துட்டீங்களான்னு கேட்டாராம். அப்ப என்ன பாத்தீங்களா? ஈட்டி எடுக்க முடியாம துடிக்கிறாரு, வேதனைப்படுறாரு. இந்த மாதிரி கஷ்டப்பட்ட ஒருத்தர் தக்பீர் கட்டுறோம். என்ன ஆச்சு பாத்தீங்களா? இப்படி தொழ வேண்டும் அப்படிமாங்க. சரி, இப்படி சொல்றான்ல, முதல் விஷயம் என்ன? இப்படி தொழணும்னு அந்த பெரியார் இந்த பெரியார் சொன்னாங்க. நீ தொழுது காட்டுறா பாப்பா, ஒரு கச்சிரத்து குத்துற உன்னைய அப்படி செக் பண்ணுவா இல்லையா? நீ ஷேக்குங்கிற முறிவு கொடுக்க போறேங்கிற, எங்களை அந்த மாதிரி நிலைக்கு கொண்டு வர போறேன்னு சொல்ற. அந்த மாதிரி நிலையை கொண்டு வர போற நிஜமாக இருந்தால் நீ இந்த ஜிப்பாவையும் தலப்பாவும் போட்டுக்கிறிய, உன்னிடத்தில் அது இருக்குதா? கதையில தான் இருக்குது. நீ அவர் செஞ்சார் இவர் செய்ய கதையை காட்டியே தவிர இப்ப நீ 3 மணி நேரம் நிக்கணும், ஒரு குருவியும் தலையில கூடு கட்டணும், அதை என் கண்ணால பார்க்கணும், அப்ப நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? அதான் அறிவாளியுடைய வாதம். அப்படி நீங்க செக் பண்ணுவீங்களா? செக் பண்ணது கிடையாது. அல்ல ஓங்கி புடலில் அடிப்பேன், ஒண்ணுமே தெரியாம நிக்கணும் அப்படின்னு சோதனை பண்ணீங்களா? நீ சொல்ற மாதிரி நீ தொழுது காட்டுறா, அல்ல ஒரு தண்ணி ஐஸ் தண்ணியை கொண்டாந்து கொட்டுவேன், பேசாம இருக்கணும், நடுக்க கூடாது, சுடு தண்ணியை கொண்டாந்து காய்ச்சி ஊத்துவேன். இப்படி எல்லாம் சொல்லி டெஸ்ட் பண்ணி இப்படி ஒரு நிலை இருக்குது, இவர் அந்த நிலை அடைந்து விட்டார், அதனால நம்ம அடைய வைத்து விட அப்படிதான் நம்பணும். இவனே அந்த நிலையில இல்ல, நம்மளை எல்லாம் தாண்டின அவானஸ் பிடிச்சவனா இருக்கிறான். இந்த ஷேகுமார்கள் சொல்லக்கூடியவன் நம்மளா லேசா சாப்பிடுவோம், அவன் நல்ல பணக்காரன் வீட்டுலாம் சாப்பிடுவான், 72 வகை இருந்தா தான் உள்ள இறங்கு. நம்மளை விட மோசமா இருக்கான் அவன். பக்குவப்படுத்த மனசை பக்குவப்படுத்த விதத்துல அவன் கோழி முட்டையாக இருக்கிறான். அவன் நம்மளை பக்குவப்படுத்துறேங்கிறான். நம்ம வெறுந்தரில் போட்டு தூங்குவோம், அவனுக்கு 1.5 முழத்து குஷன் வேணும், அதெல்லாம் தூங்குவான். இப்படியான உட்கார்ந்து கொண்டு இவன் செய்கை என்று அவன் சட்டை அவன் துவச்சிக்கிற மாட்டான், அவன் கைக்குட்டை அவன் துவச்சிக்கிற மாட்டான், அவன் செருப்பு அவன் மாட்ட மாட்டான், ஒரு ஆள் மாட்டி விடணும். இது பக்குவமா? ஏடா உன் செருப்பை நீ மாட்டிக்கிற மாட்ட, உன் சட்டையை நீ துவைக்க மாட்ட, அதுக்கு ஆள் வேணும் அடுத்த அடிமையா நினைக்கிற நீ. இதுல பக்குவம் அடையாது. நீ என்னைய பக்குவப்படுத்த போறியா? உனக்கு மேல நான் சிறந்தவனா இருக்கேன்னு நீங்க நினைக்கணுமா இல்லையா? பொதுமக்கள் நினைக்கிறது இல்ல. இவன் சொன்ன இந்த கதையை வைத்துக் கொண்டு இந்த அசர்த்த ஷேக் அப்படித்தான் இருக்காரு அப்படி நினைக்கிறாங்க. உண்மை அப்படி கிடையாது. இப்படி சொன்னோன்னு என்ன வரும்? இல்ல சரத்து, அதுக்கு தான் என்ன செய்யணும், எங்கிட்ட நீ முறியீது வாங்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த நிலை சும்மா வராது. குரானை படித்தால் வராது, ஹதீஸை படித்தால் வராது. எங்கள்கிட்ட உறுதிமொழி தீட்சை வாங்கி கொண்ட பிறகு நாங்க உனக்கு பவர் ஏத்துக்கிட்டே இருப்போம். ஏத்த ஏத்த கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய வாழ்க்கை ஆன்மீக நிலை டெவலப் ஆகிக்கிட்டே வரும். அப்புறமேல நீ அந்த கூடு கட்டுனுச்சுல பறவை, அந்த ஸ்டேஜ்க்கு நீ வந்துருவ இப்படிமாங்க. அதுக்காக நான் சொல்லுவதெல்லாம் நீ கேட்கணும்னு முறிது வாங்கி கொண்டு அப்புறம் என்ன செய்வான்? அது அடைய முடியாத ஒன்றை, எவனாலும் அடைய முடியாத ஒன்றை அடையணும் என்பதற்காக வேண்டி அதை நோக்கி போறோம் சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் இவனை கேட்டு தான் செய்வான். அஜரத்து ஊருக்கு போறேன் கேட்டு தான் போகணும். நீ வெளியூருக்கு போறா இருந்தா அஜரத்து கேட்கணும், முறியுது ஷேக்கிட்ட கேட்கணும், மௌலு கல்யாணமா அவர்கிட்ட போய் கேட்கணும், மாப்பிள்ளை யாரு அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், எந்த வியாபாரம் அவர்கிட்ட போய் கேட்கணும். இப்படி எல்லாத்தையும் கைக்குள்ள எடுத்துக்கொண்டு அவன் கொடுக்குற ரூபாயை கொண்டு கொட்டுச்சுனா கொட்டணும், 5 லட்சம் கொண்டு வைக்கணும். இப்படி ஒரு பைத்தியமாயி போய் அடிமையாகி போய் மூளை செலவு செய்யப்பட்டு எதுக்காக செய்யறான்?
இந்த ஷேக் நம்மளை அங்க கொண்டு நிப்பாட்ட போறாரு. எங்க ஈட்டில குத்தி எடுத்தாங்களே தொழுகும் போது அந்த ஸ்டேஜ்ல நம்ம நிப்பாட்ட போறாரு. இப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இப்படியான ஒரு ஒன்றி போதல் இஸ்லாத்துல இருக்குதா? ஒன்றி போனங்கிறீங்கல்ல, இப்படி இரண்டரை தொழுகும் பொழுது உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியாம இரண்டரை கலந்து ஒன்றி போறது இஸ்லாத்தில் இருக்குதா? திருக்குறானை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் போர்க்களத்திலும் அல்லாஹ் தொழ வேண்டும் என்று சொல்றோம். திருக்குறான் எடுத்து பார்த்தீங்கன்னா யுத்த களம் இருக்குல்ல, அதுல தொழுகை நடத்தணும். இப்ப நபிகள் நாயகம் தொழுகை நடத்தும் பொழுது ஒரு சாரார் தொழுகையில் ஈடுபடணும், இன்னொரு சாரார் போர் செஞ்சிட்டு இருக்கணும். பாதியை பிரிச்சுக்கிடுவாங்க. ஒரு ரக்காத்து அவங்க தொழுதுட்டு போன உடனே அந்த சாரார் இதில் சேர்ந்துக்கிடுவாங்க, இந்த சாரார் யுத்தத்துக்கு போயிடுவாங்க. இப்படியான ஒரு தொழுகை போர்க்கள தொழுகைன்னு ஒரு தொழுகை முறை இருக்கிறது. போர்ல ஈடுபடவும் செய்யணும், தொழுகை நிறைவேற்றணும். அந்த தொழுகையை அல்லாஹ் சொல்லும் என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்கள் ஒரு சாரார் நபி தொழுகை நடத்துவார், ஒரு சாரார் தொழுகையில் நில்லுங்கள். நிற்கும் போது முழுசா ஈடுபடுறேன்னு கவனக்குறையா இருந்திருக்காதீங்க. அல்லாஹ் சொல்லி கேட்றான், வல் யாஹுது அஸ்லிஹத்தகும், உங்களுடைய ஆயுதங்களை கரெக்டா வச்சுக்கிறங்க. இப்படி கட்டிட்டு இருக்க கூடாது, ஆயுதத்தை கையில பிடிச்சிக்கிட்டு தான் தொழுவணும், டக்குன்னு உருவிட்டு போட வேண்டி வந்துடும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீ யுத்த காலத்துல தொழும்பு செய்யணும், தொழுகையில ஈடுபட்டமேன்னு மறந்துடக்கூடாது. ஒரு சாரார் யுத்தத்தில் இருக்கட்டும், தொழுகையில் இருக்கிற நீ என்ன செய்யணும்னு கேட்டா, வல் யாஹுது ஹித்ரஹும் வல் யாஹுது அஸ்லிஹத்தஹும், அவங்களுடைய எச்சரிக்கையை பாதுகாப்பை கவனத்தில் கொள்ளட்டும், அவங்களுடைய ஆயுதங்களை கையில் தாங்கிக் கொள்ளட்டும். அப்படிதான் நீ தொழ வேண்டுமே தவிர, நம்ம தொழ போறோம் இனிமே அல்லாஹ் பாத்துக்கிறோம் நீ இருக்கக்கூடாது, எப்ப எந்த பக்கம் வருவான்னு கவனத்தோடு தொழுன்னு அல்லாஹ் சொல்றான். இது என்ன சொல்லுது? அல்லாவை தொழ போய் விட்டால் எல்லாத்தையும் மறந்து விடணுங்கிற ஒரு ஸ்டேஜ் இஸ்லாத்தில் இல்லை, வேணாம்னு சொல்லுது. அப்படி செய்யாத, என்ன நடக்கு எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டு தொழ வேண்டும். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி இது குர்ஆன்ல ஒய்தா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாம், அந்த மக்களுக்கு நபியே நீங்கள் போர்க்களத்திலே தொழுகை நடத்தும் பொழுது இப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அப்ப ஒன்றி போய் தொழுகிறது குறை, நம்ம தொழுகிறோமே அது குறையான தொழுகையா? தொழுது பல யாவும் வருது இல்லைங்க, அதுல எந்த குறையுமே இல்லை, சரியான தொழுகை. அப்படிதான் தொழ முடியும், அப்படிதான் அல்லாஹ் நம்மளே படைத்திருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ரொம்ப நேரம் தொழுவிக்கணும் என்று போய் ஜமாத்துல நிற்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களுக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் இன்னைக்கு தொழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொழுகையில போய் இமாமா நிற்பேன். இமாமா நிற்கும் பொழுது அன்றைய காலத்தில் ஆண்கள் பள்ளிக்கு வருவது போல பெண்களும் வந்தார்கள், வர அனுமதித்தார்கள். தடுக்க கூடாது என்றும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தம்னு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்க. அப்ப ஆண்கள் முன் வரிசையில் இருப்பார்கள், பின் வரிசையில் பெண்கள் நின்று தொழுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப நேரம் தொழலான்னு போய் நிப்பனா, அப்ப நிக்கும் பொழுது தொழ வந்த பெண்கள்ல சில பேர் கை குழந்தை வச்சிருப்பாங்க. கை குழந்தையை வீட்டில் போட்டுட்டு பள்ளிக்கு வர முடியாதுல, கை குழந்தையோட வந்துருவாங்க. என்ன செய்வாங்கன்னா, தொழுகையில் நிற்கும் பொழுது அப்படி ஓரமா ஒரு பாயை வச்சு அந்த குழந்தையை கீழே போட்டுட்டு அவங்க தொழுவாங்க. தொழும்போது அந்த குழந்தையின் அழுகை சத்தம் எனக்கு கேட்டுவிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப நேரம் தொழ வேண்டும் என்று போய் நான் நிற்பேன், நிற்கும் பொழுது குழந்தையுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்டுவிடும். அழுகை சத்தம் கேட்டோம், நான் என்ன நினைப்பேன், இந்த குழந்தை அழுகுத, இந்த குழந்தை அழுகும் பொழுது அந்த அம்மா தொழுதுகிட்டு இருக்குத, அந்த அம்மாவுடைய மனசு இது பாதிக்குமே, என்ன எப்ப முடிப்பாங்களே என் புள்ள அழுகுதே என்னாச்சு தெரியலையே, இப்படியான ஒரு நிலை வருமேன்னு சட்டன் முடிச்சிருவேன். ரொம்ப நேரம் தொழலான்னு போய் நிற்பேன், குழந்தையின் அழுகை சத்தம் கேட்ட உடனே அதனுடைய தாய் படுகிற வேதனைக்காக வேண்டி நீண்ட நேரம் தொழாமல் சுருக்கமா முடிச்சிருவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? தொழுகையில பணமரமா நிக்கணும்னு சொன்னா, ஈட்டிய குத்துனா கூட தெரியக்கூடாதுன்னு சொன்னா, குழந்தை அழுகுறது ஏன் தெரியுது? குழந்தை அழுகுறது ரசூலுல்லாஹ் தொழுகையில் இருக்கும்போது கவனிக்கிறாங்க. குழந்தையின் அழுகை சத்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் முழுமை அடையலையா? முழு தொழுகை நல்ல தொழுகை ரசூலுல்லாஹ் அந்த அந்த தகுதி என்ன பெறவே இல்லையா? அது மாத்திரம் இல்ல, அழுகை சத்தத்தை கேட்டுட்டு கால்குலேஷன் வேற பண்றாங்க. சும்மா கேட்கறது ஒரு வகை, அதுல ஈடுபாடு கொண்டு என்ன விளைவு ஏற்படும், இந்த குழந்தை அழுதால் அவங்க அம்மா என்ன நினைக்கும், அவங்க அம்மா நினைச்சால் என்ன மாதிரியான மனசு பாதிப்பு ஏற்படும், இதெல்லாம் கவனித்து அதுக்கு ஏற்றவாறு தொழுகை சுருக்குறாங்க. தொழுகைக்கு வெளியே நடக்கிற ஒரு காரியத்திற்காக வேண்டி தொழுகையை சுருக்கமாக தொழணும் முடிவெடுக்கிறாங்களே, இது எல்லாம் எங்க நடக்குது? தொழுகைக்கு உள்ளே நடக்கிறது.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் போது அவங்க வெளியில உள்ள எல்லாம் கவனிக்கிறது, காதுல வழங்காம எல்லாம் தொழ முடியாது, அப்படி இரண்டரை கலந்து போய் ஒண்ணும் இல்லாம மூழ்கி போயிடணும் அப்படின்லாம் சொல்றாங்களே, அந்த மூழ்கி போறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வரவே இல்லை. இதெல்லாம் கவனிப்பேங்கிறாங்க. இது புகாரில வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி ஒரு நாள் தொழுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுத உடனே சலாம் கொடுத்த உடனே வேகமா வெளியே வர்றாங்க. சலாம் கொடுத்த உடனே எப்பவுமே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பின்னாடி ஓதக்கூடிய தஸ்பீஹ் திக்ர் எல்லாம் ஓதி விட்டு துவாவும் செய்து விட்டு மெதுவா தான் எந்திரிச்சு போவாங்க எல்லாருமே. ஒரு நாள் தொழுகை முடிந்த உடனே சலாம் கொடுத்த உடனே வேகமா வீட்டுக்கு ஓடுறாங்க. வீடு பள்ளியாசல் ஒட்டி தானே, வேகமா வீட்டுக்கு போயிட்டு வேகமா திரும்பி வர்றாங்க. சஹாபாக்கள் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னடா இது, ஒரு நாள் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வேகமா முடிஞ்ச உடனே வேகமா வர்றாங்களே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்க? வீட்டில் ஒரு வெள்ளி கட்டி ஜக்காத்தா வந்தது, வெள்ளி கட்டி இருக்குல்ல, அந்த வெள்ளி சில்வர் அது வீட்டில் இருந்துச்சு. அது ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக வந்த ஒரு பொருள். அதை பைத்துல் மால்ல வைக்காம வீட்டில் இருக்கு, பைத்துல் மால்ல ஒப்படைக்கல. அப்ப தொழுகையில் இருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துருச்சு? ஆஹா, வீட்டில் ஒரு வெள்ளி கட்டி இருக்குது, அதை கொடுக்காம மூத்தா போயிட்டோம்னா வீட்டில் உள்ளவங்க நம்ம வெள்ளி நினைச்சுக்குவாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு உள்ளது இல்ல, இது பொது நிதிக்கு உள்ளது என்று சொல்லல என்று சொன்னா அவங்க மனைவிமார்கள் என்ன நினைப்பாங்க? கணவருடைய சொத்துன்னு எடுத்துக்கொள்வாங்கல்ல, மூத்து எப்போ வந்துடலாம்ல. அப்ப நான் தொழுகையில் இருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, வீட்டில் ஒரு வெள்ளி கட்டியை வைத்து விட்டோம், அந்த வெள்ளி கட்டியை நம்ம உடனே அதை விநியோகம் பண்ணவில்லை என்று சொன்னால், சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கல என்று சொன்னா அது வேற மாதிரியாக அர்த்தம் வந்துடும், அதை நான் வெறுத்தேன், அதான் வேகமா போய் அதை எடுத்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துக்கூடியாடுறேங்கிறாங்க. இப்ப தொழுகையில் இருக்கிறாங்க, தொழுகையில் இருக்கும்போது ஓதுறது இப்படி ஈடுபாடு போயிட்டு இருக்க வேண்டியதானே, எதுவும் தெரியாம போக வேண்டியதானே. தொழுகையில் இருக்கும்போது வீட்டுக்கு போனது யாவும் வருது, ஒருத்தர் கொண்டாந்து தந்தது யாவும் வருது, அந்த பொருளை வச்சது யாவும் வருது, அதை என்ன செய்யணும்னு சொல்லாம வந்தாங்களே அது யாவத்துக்கு வருது. இவ்வளவு யாவும் அதுக்கு தகுந்தவாறு வேகமா ஓடுறாங்க. சலாம் கொடுத்தவன முதல் வேலையா போய் இது நம்ம இது இல்ல, இது பைத்துல் மாலுக்கு சொந்தமானது. இது எதை காட்டுது? இவங்க கள்ள பெண்ணு காட்டுதா இல்லையா? இந்த ஷேக் முரீதுன்னு வச்சுக்கிட்டு ஜிப்பா தலப்பாம் போட்டுக்கிட்டு என்னமோ பார்த்தாலே பணம் மாதிரி அல்லாஹ்வோட நேரடியாக உரையாடிட்டு இருக்குமா நம்புறீங்களே, இவன் பொய் சொல்லித்தானே உங்களை ஏமாத்துறான். எவ்வளவு ஆபத்தான இது, இஸ்லாத்தில் உள்ள ஒரு விஷயமா? மற்ற சாமியார்கள் செய்யறதுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம் எல்லாம் இருப்பதாக உங்களை சித்தரிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு ரெண்டு இல்ல, 100 கணக்கில் இருக்கு. சிலது சொன்னது ஆழமா பதியும், அதுக்காக கொஞ்சம் கூடுதலா சொல்ல வேண்டி இருக்கிறது. விடிய விடிய சொல்ற அளவுக்கு இந்த மாதிரி ஹதீஸ்கள் இருக்குது, சுபுஹ் வரைக்கும் சொல்லலாம். அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எல்லாம் இவங்க சொன்ன மாதிரி ஒரு நாளும் தொழுதது கிடையாது. இவங்க என்ன மாதிரி தொழணும்னு இந்த தப்லீக் தாலீம் தொகுப்புலையும் இந்த முரீது கொடுக்கிறவன் எழுதி வைத்திருக்கிறார்களோ, இந்த மாதிரி ஒரே ஒரு வக்து தொழுகையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததே கிடையாது. எந்த சஹாபியும் தொழுதது கிடையாது. எல்லாம் கட்டுக்கதை என்பதற்கு தான் சில ஆதாரங்களை கொஞ்சம் அதிகமா சொல்ல வேண்டி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை ஆரம்பித்த உடனே லொஹர் அஸர்ல சத்தம் இல்லாம ஓதுவாங்க. மகரிப் இஷாவுல எல்லாம் சில ரக்காத்துகள்ல என்ன செய்வாங்க, சத்தமா ஓதுவாங்க, சில ரக்காத்துல சத்தம் இல்லாம ஓதுவாங்க. அப்ப சத்தம் இல்லாத ரக்காத்து ரசூலுல்லாஹ் ஓதுவாங்கல்ல, அவங்க ஓதுனாங்கன்னு உங்களுக்கு இப்படி தெரியும்? ஒரு சஹாபிட்ட கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமா ஓதுனதை காதுல கேட்டு விளங்கிக்கலாம். சுபுகளை ஓதுனாங்கன்னு வைங்க, சுபுகளை ஓதுனாங்கன்னு தெரிஞ்சிடும். அசர்ல ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா சும்மா நின்றாங்களா? சத்தம் இல்லாம தான் ஓதுவாங்க. இப்படி நின்றா பின்னாடி ஒரு ஆளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அசர்ல அவங்க ஓதுவார்கள் சொன்ன உடனே சஹாபாக்கள்ட்ட இருந்து அடுத்த தலைமுறையில் உள்ளவர் கேட்கிறாரு, எப்படி உங்களுக்கு அது தெரியும்? அவங்க தான் வாய்க்குள்ளதான ஓதிருப்பாங்க, அவங்க ஓதுறாங்களா சும்மா வாய மூடிட்டு இருக்கிறாங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படி கேட்கிறாங்க. பிம குந்தும் தாரிஃபூன தாலிக, இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கும் பொழுது பில் திராபி லஹயதிஹி, அவங்களுடைய தாடை அசையும்ல, அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் தொழுவுறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் அப்படி மெய்மறந்து நிக்கல, இப்படி ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, தாடை அசைறது தெரியுது. அப்ப ஓதுன அசையும்லங்க, சத்தம் வராட்டா கூட ஓதும் போது வாய் அசையுமா இல்லையா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாய் அசைறது யார் பாக்குறா? சஹாபாக்கள் பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ள ஓதுனாங்க, சும்மா நிக்கல, மனசுக்குள்ள ஓதுனாங்கன்னு முடிவுக்கு வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி இருந்த சஹாபாக்கள் எதை கவனிக்கிறாங்க? இப்படி மெய் மறந்து போய் தொழுவாம
அவர் ஓதுனா என்ன ஓத, நான் பாட்டுக்கு என்னைய மறந்துட்டேன் அப்படின்னு நிக்காம எதை கவனிக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாய் அசைவை பார்த்து, சைடுல நின்று பார்த்து தெரியும்ல, அப்படின்னா லேசா கடைக்கண் வரைக்கும் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கடைக்கண் அப்படி பார்க்கும் பொழுது அவங்க வாய் அசைவு தெரிகிறது. வாய் அசை வைத்து என்ன சிந்திக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் வாய் அசைகிறதுனால மனசுக்குள்ள ஓதத்தான் செய்யறாங்க, சத்தம் போட்டு ஓதலையே தவிர ஓதாம எல்லாம் சும்மா இருக்கல என்ற செய்தியை நமக்கு அறிவிக்கிறாங்க. இது எதை காட்டுது? தொழுவும் போது இமாம கவனிக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஜமாத்து தொழுகை உங்களுக்கு என்னத்தை காட்டுது? மெய் மறந்தல் இருந்தா ஜமாத் இருக்குமா? மெய் மறந்துட்டீங்க, அவர் அல்லாஹ் அக்பர் குனிகிறாரு, மெய் மறந்து நிக்க வேண்டியதுதான். அவர் சமியல்லா அலிவன நிக்க வேண்டியதுதான். அடே ஜமாத் தொழுகை உங்களுக்கு என்னத்தை காட்டுது? குனினா குனி, எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு. இந்த கட்டுப்படக்கூடியவனா நீ இருக்கும்போது எங்க மெய் மறந்தல் இருக்குது? தனியா தொழுவோம் கதை விட்டுட்டு போ. ஜமாத்து தொழுகை எதை காட்டுகிறது? அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கு தகுந்தவாறு நீ பின்பற்றணுமா இல்லையா? இன்னமா ஜுயிலல் இமாமுல் யுத்தம பிஹி, இமாமை ஏற்படுத்தியது பின்பற்றுவதற்கு. பின்பற்ற என்ன அர்த்தம் கவனிக்கணும்ல. ஒரு நாளைக்கு மைக்கில் பேசிட்டு இருக்கீங்க, கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகுது? மேல கீழே சுத்தமா ஸ்பீக்கர் அவுட்டு, அவர் ருக்கு போனாலும் தெரியாது, சைதாக்கு போனாலும் தெரியாது. அப்படியான சில முகப்பிரி எடுத்து கொடுக்கலன்னு வைங்க, அந்த பாதிப்புகளை நம்ம சந்திக்கிறோமா இல்லையா ஜமாத்துல? அப்ப அது இல்லாட்டி என்ன செய்யணும் கவனிக்கிறோம். இமாம் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுக்கு பண்பு சொல்றதுனால குனிகிறாரு, நம்ம பார்க்க மாட்டோம், தொலைவில் இருப்போம், மாடியில இருப்போம். ஆனாலும் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான்னு சொன்னதுனால இப்ப எந்திரிச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து அல்லாஹ்வுக்கு சொல்றதுனால இப்ப சைதாவுக்கு போயிருக்கிறாரு. அப்போ ஒரு தக்பீரையும் வார்த்தையும் கவனித்துக் கொண்டு இமாம் இன்னதான் செய்கிறார் என்பதுல நீ கவனம் செலுத்துன்னு சொல்றாங்கல்ல. இமாமை முந்தாதேங்கிறாங்க. முந்தாதே என்ன அர்த்தம்? கவனிக்கணும் அர்த்தம். அப்ப இமாம் நம்ம தொழுகையோடு சேர்த்து இப்ப இமாம் என்ன செய்கிறார் கவனிக்கணும். என்ன செய்ய போற அதுக்கு பிந்தி நம்ம செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப என்ன காட்டுது? இவங்க சொல்லக்கூடிய வணக்கம் சில மெய் மறந்து ஒன்றி போய் அப்படி அல்லாஹ் ஃபனாஃபில்லான்னு அதுக்கு பின்னாடி வர்றது ஃபனாஃபில்லாமா, அல்லாட்டே நம்மளை அழித்து விடுவது. அப்படி அழிஞ்சிட்டார்களே ஆனால் அவங்களே அல்லாஹ் கூட ஆயிருவாங்க அப்படிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரியான சைத்தான்களுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா இந்த கட்டுக்கள் தான் ஆதாரமே தவிர ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இரவு தொழுகை தொழுவாங்க. நள்ளிரவுல ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா மைமூனா வீட்டில், மைமூனா மனைவி, மைமூனா வீட்டில் போய் தொழுவ போகும்போது அங்க இப்னு அப்பாஸ் இருக்கார்ல, அவர் அங்க தங்குறாரு. இப்னு அப்பாஸுக்கு மைமூனா சின்னம்மா. இப்னு அப்பாஸுக்கு மைமூனாங்கிறவங்க யாரு? அம்மாவுடைய தங்கச்சி. அம்மாவுடைய தங்கச்சி வீடு என்கிற அடிப்படையில் இப்னு அப்பாஸ் அங்க வந்திருக்கிறாரு. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்க? படுத்துட்டு கொஞ்ச நேரத்திலிருந்து எழுந்து தொலை போறாங்க. ரசூல்லா தொலை போனவுடனே அவர் என்ன செய்யறாரு? அவர் ரசூல்லா எந்திரிச்சு ரசூல்லா பின்பற்றி தொழ ஆரம்பிக்கிறார். பின்பற்றி தொழ ஆரம்பிக்கும் பொழுது ரசூல்லாவுக்கு இடது பக்கம் நிக்கிறார். ரசூல்லா தொழுதுட்டு இருக்கிறாங்க, இவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு இந்த இடது பக்கம் என்ன செய்யறாரு? ரசூல்லா பக்கம் நிக்கிறார். ரசூல்லா என்ன செய்யறாங்க? அப்படி ஒன்றி போய் நின்றுட்டு இருக்கல, இடது பக்கம் நிக்கிறார். அப்படி கையை பிடிச்சி தலையை திருப்பி இப்படி கொண்டு நிப்பாட்டுறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் நிக்கிற ஒரு ஆளை இமாமா நிற்கும் போது ஒரு ஆள் நிக்கிறாங்கல்ல, அப்படி நிற்கும் பொழுது இந்த பக்கம் தான் நிக்கணும் என்று காட்டுவதற்காக வேண்டி அவருடைய தலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் நிப்பாட்டுறாங்க. இந்த பக்கம் இருக்கிறதுன்னு தெரியுது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிகிறது, இருந்தா நம்ம திருத்தி அமைக்கணும்னு தெரிகிறது. இது எல்லாமே தொழுகையில் இருக்கும்போது நடக்கிறது. தொழுகையில் இருக்கும் பொழுது சரியா பிடிச்சி நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற செய்தி பார்க்கிறோம். என்ன வழங்குது? இது தொழுகிற ஆளு பின்னாடி யார் நிக்கிறான்னு பார்க்கணும், சரியா செய்யறாருன்னு பார்க்கணும், எல்லா கவனமும் இருக்கும். ஒரு மனிதன்கிற முறையில என்னென்ன வருமோ அதை வெல்லவே இயலாது. அப்படி எல்லாம் படைக்கவே இல்லை. மனிதன்கிற முறையில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வருமோ அந்த எண்ணங்கள் எல்லாம் வருமே தவிர அதையெல்லாம் மிஞ்சி விட்டு நான் தொழுது விடுவேன், அல்லாவோட கலந்துருவேன், இரண்டரை கலந்துருவேன் என்று எவனா சொல்வானே ஆனால் அவன் ஃப்ராடு பண்றாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா தொழுகிறாங்க, இஷா தொழுகிறாங்க. ஒரு ஆள் முஆத் இப்னு ஜபல்ங்கிற சஹாபி இஷா தொழுகிறார். இஷா தொழுதா, இஷாங்கிற இரவு தொழுகை, இரவுல கடைசியா தொழுது போய் தூங்க போல வேலைக்கு உள்ளவங்களாம் இருப்பாங்க. இந்த முஆத் இப்னு ஜபல் என்ன பண்றாருன்னா இஷா தொழுகையில பக்கரா சூரா ஆரம்பிச்சு விடுறாரு. இஷா தொழுகையில சின்ன சூறா வர சீக்கிரம் முடிஞ்சிடும். பக்கரா சூரா 2.5 ஜூஸ் அது ஓதி எவ்வளவு நேரத்துக்கு எப்ப முடிச்சு எப்ப போறது, வேலை வெட்டிக்கு போற ஆளுங்கலாம் இருப்பாங்க. அப்ப முஆத் இப்னு ஜபல் அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல வேற ஒரு பள்ளியில இமாமா இருந்தார். ரசூலுல்லாஹ் பள்ளியில இல்ல, வேற ஒரு ஏரியாவுடைய பள்ளியில போய் தொலை வைக்க போறாரு. தொலை வைக்க போகும் பொழுது
அவர் இஷா தொழுகையில் என்ன செய்யறாருன்னு கேட்டா அல்ஹம்து ஓதி முடிச்ச உடனே அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப்ன்றார். இது எப்ப முடியும்? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் ஒரு ரக்காத்துக்கு. அப்ப இந்த மாதிரி போனா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பின்னாடி நின்றால ஒரு ஆளு, அவர் வேலை வெட்டிக்கு போறாரு. இந்த ஆள் பக்கரா ஆரம்பிச்சாரு, சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவர் முறிச்சுட்டு இவர் பாட்டுக்கு சின்ன சூறா தனியா ஓதி அவர் பாட்டுக்கு பூசேதா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். அவரை ஃபாலோ பண்ணல. அப்ப இமாமு வந்து பெருசா ஓதுகிறாரு. பெருசா ஓதுவது நமக்கு இப்ப சாத்தியப்படாது. சுருக்கமா ஓதணும். ஜமாத்துக்குன்னு ஒரு முறை இருக்கிறது. தனியா தொழுதா எவ்வளவு நேரம் தொழுதுட்டு போறாரு. நம்மளெல்லாம் நிப்பாட்டி வைத்துக் கொண்டு இப்படி தொழுதாரே ஆனால் அது நம்ம வேலையை பாதிக்கும்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. போனவன கேள்விப்பட்டு முஆது கூப்பிட்டு, எப்படி நீ வந்து நான் என் பின்னாடி தொழுது விட்டு இப்படி முடிச்சு விட்டு போவாய்? அவர் கண்டிக்கிறார். முஆது இப்னு ஜபல் தெரிஞ்ச உடனே அந்த ஓடி போனார்ல அவர் கூப்பிட விட்டு, எனக்கு பின்னாடி தொழுது விட்டு நீ இடையில முடிச்சுட்டு போவியா அப்படின்னு கண்டிக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இவர் கம்ப்ளைண்ட் போயிட்டார். இந்த மாதிரி நடந்துச்சு ரசூலுல்லாஹ், நான் இந்த மாதிரி பிரிச்சுட்டு போயிட்டேன், என்ன இந்த மாதிரி ஒரு திட்டுறாரு. கூப்பிடுறாங்க முஆத. ஃபத்தானு அன்த யா முஆத், முஆத நீ என்ன குழப்பம் பண்றியா? இவர் கண்டிக்கல. தொழுகையை முடிச்சுட்டு ஓடினார், அவர் கண்டிக்கல. நீ இது குழப்பம் பண்றியா? பின்னாடி பலவீனர் நோயாளி இருப்பாங்க, தேவை உள்ளவங்க இருப்பாங்க. நீ பாட்டு 1.5 மணத்துக்கு ஓதுனீங்கன்னா அவன் என்ன செய்யறது? அவன் வேற வேலைக்கு போக வேணாம். அப்ப நீ இந்த மாதிரி வந்து கஷ்டம் கொடுக்கிற மாதிரி செய்தால் நீ குழப்பம் விளைவிக்கிறாய். ஃபத்தானு அன்த யா முஆத், முஆத நீ குழப்பம் விளைவிக்கிறாயான்னு சொல்லி அவரை கண்டிக்கிறாங்க. இப்ப என்ன மேட்ரு? தொழுகையில இருந்து 2.5 கலந்து பெரியார் மகான்கிறிய உன் பெரியார் மகான இடம் இந்த சகாபி பெரியாள் இல்லையா? ஒரு சகாபி என்ன செய்யறாருன்னா தொழுகை நீளமா நீட்டார் என்பதற்காக முறிச்சிட்டு போறாரு. அப்ப ஈடுபடுறாரு. அவர் கணக்கு கால்குலேஷன் பண்றாரு. பக்கரானா என்னன்னு தெரிகிறது கணக்கு போடுறாரு. இது முடிய எவ்வளவு நேரம் கணக்கு பண்றாரு. நம்ம எத்தனை மணி படுக்கிறது கணக்கு பண்றாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு அவர் தெரிஞ்ச சூறாவை ஓடிப்பிட்டார். ஜமாத்தை வெட்டிட்டு போறாரு. அது மேட்டர் இல்ல. ஏன் அவர் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் தொலை காணாம அவர் சகாபி அவர் ரசூலை கண்டிச்சாங்க. என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாய்? தொழுகண்டா என்ன இந்த மாதிரி நிக்க வேண்டும், கூடு கட்டுறவங்க நிக்க வேண்டும் அப்படி ரசூலை சொன்னாங்களா? அவரை கண்டிக்கிறாங்க. யார அதிக நேரம் தொழுகை நடத்தி மக்களுக்கு சிரமம் கொடுத்தாரோ சும்மா கண்டிக்கல. ஃபத்தான் ஃபித்னா பண்றியான்னு இருக்கிறாங்க. ஃபத்தான் ஃபித்னா வளர்ந்து வர்றது. ஃபித்னா பண்றியா நீ? இமாமத்து வேலையை பார்க்க சொன்னா ஃபித்னா பண்ற வேலைக்கு வந்திருக்கியான்னு சொல்லி நீண்ட நேரம் மூழ்குறாங்க பாருங்க. அவங்களாம் ஃபித்னாக்காரங்கிறாங்க. எல்லாம் ஒரு லிமிட் அளவோடு இருக்க வேண்டும். மக்களுக்கு சிரமம் தந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு ரகாத்திலேயே 20 ரகாத்து குர்ஆன் ஓதுறது, ஒரு ராத்திரில முழு குர்ஆன் முடிக்கணும்னா டிராமா பண்றாங்கல்ல, 50 பேருக்கு இதெல்லாம் ஃபித்னா. இவெல்லாம் குழப்பவாதி, நம்மள குழப்பவாதிமாங்க. அப்ப நீ குழப்பம் பண்ணுகிறாயா என்று என்ன செய்யறாங்க? மாதிரில கண்டிக்கிறாங்க. அப்ப இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அப்ப சஹாபாக்கள் தொழுகையை பார்த்தாலும் யதார்த்தமா இயல்பா ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அப்படிதான் இருக்க முடியும். அப்படி இல்லாம சொல்லு பொய். அப்படி எவனுமே இருக்கிறது இல்ல. பொய்யாக அப்படி சொல்லிக் கொண்டு எனக்கு அந்த அந்தஸ்து இருக்கிறது என்று காட்டுகிறார்கள் என்பதற்கு தான் இந்த ஆதாரங்கள்லாம் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்ப நம்ம எல்லாத்தையும் சட்டை வெட்டு பல வகையான ட்ரெஸ் போட்டுருக்கிறோம். சட்டை போடுவோம், சட்டைக்குள்ள பனியன் போடுவோம், கைலி போடுவோம், கைலிக்குள்ள வந்து உள்ளாடை போட்டிருப்போம். அது மாதிரி பல ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு அப்படி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பத்தல. இந்த மாதிரியான வசதிகளும் இல்லை. இப்ப உள்ள மாதிரியான துணி மில்லுகள் ஆலைகள்லாம் இருக்குல்ல. ஒரு துணி எடுப்பாங்க, இப்படி போத்திக்கிடுவாங்க. அதான் சட்டை, அதான் கைலி. விளங்குதா? சட்டைக்கும் கைலிக்கும் சேர்த்ததாக என்ன செய்வாங்க? ஒரு ட்ரெஸ் எடுப்பு, ஒரு போர்வை, சின்ன 3/4 சைஸ் போர்வை எடுத்து இப்படி போட்டுக் கொள்வார்கள். இதை இங்கிட்டு போட்டுக் கொள்வார்கள். போட்டுக்கொண்டு என்ன வாயினே அது முழுசா மறைச்சிக்கணும். அதுதான் என்னவாகுது? ட்ரெஸ்ஸாக இருந்து சகாபாக்களுக்கு. பெண்களும் தொலை வந்திருக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். அவர் போட்டுக்கிற துணி வந்து இந்த முழங்கால் அளவுக்கு இருக்குமா? முழங்கால் அளவு, தலையிலிருந்து தோல்ல இருந்து ஆரம்பித்து முழங்கால் வரைக்கும் இருக்கும். முழங்கால் வரைக்கும் ஆரம்பிக்கும் பொழுது பின்னாடி பெண்கள், முன்னாடி அந்த ஆம்பளை நிக்கிறான்னு வைங்க. அவர் சஜிதாவுக்கு போகும்போது இந்த பொம்பளைங்க வந்து முன்னாடி எந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னா என்ன தெரியும்? தொடைக்கு மேல கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். சஜிதாவுல இருக்கும்போது அவர் இமாம ஆம்பளை சஜிதாவுல இருக்கிறாரு, பொம்பளை வந்து இப்படி எந்திரிச்சு நிக்க உட்கார்ந்து இருக்குது. அப்ப அவர் சின்ன ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால ஆட தூக்கமா இல்லை. அப்படி தூக்கிடும் பொழுது ஒரு 1.5 ஜான் அளவுக்கு என்ன செய்யும்? தொடையெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை பார்த்து விட்டு இந்த நிலை ஏற்படும் கவனித்து சொல்றாங்க, லா தர்ஃபன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலுசா. பெண்களே, நீங்கள் ஜமாத்து தொழும் பொழுது அல்லாஹ் அக்பர்னு இமாம் எந்திரிப்பார்ல, உடனே எந்திரிக்க கூடாது. அல்லாஹ் அக்பர்ன உடனே கொஞ்ச நேரம் சஜிதாவுல இருந்து ஆம்பளை எல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க என்று உங்களுக்கு மனசில் தெரியும்ல, அப்படி உறுதி வந்த பிறகு நீங்க தலையை தூக்குங்க. எப்படி சொல்றாங்க?
நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரே நேரத்தில் 2 பேர் எந்திரிச்சிருக்கீங்களே, ஆனால் நீங்கள் தலையை வந்து ஒதுக்கி ஆண்களுடைய பின்னாடி உள்ள தொடை பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிற நிலைமை, ஆடை பத்தல இருந்தா பெருசா போட்டு வாங்கன்னு இருப்பாங்க. ஆடை இல்லாத வறுமையான ஒரு காலத்தில் வந்து இப்படியான ஒரு நிலையில நீங்கள் உங்க சுய கட்டுப்பாடோட நீங்க கொஞ்சம் லேட்டா எந்திரிங்கிறாங்க. சஜிதாவில் இருந்து லேட்டாக எந்திரிங்க. ஏன்? ஆம்பளையுடைய ஆடை போதுமானதாக இல்லை, பின்வரிசையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்ன கட்டுது? இவங்க சொன்னது அப்படி சொல்லியிருப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க என்ன பொம்பளை ஆண்மை அல்ல ஈடுபட போறீங்க, இறைவனோட ஒன்றை கலந்து சொல்ல போறீங்க, இதெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கானே. இதெல்லாம் தென்படத்தான் செய்யும். பின்னாடி உள்ளவனுக்கு முன்னாடி உள்ள தெரியத்தான் செய்யும். ஆம்பளை முன்னாடி இருந்தா பொம்பளைக்கு தெரியும், பொம்பளை முன்னாடி இருந்தா ஆம்பளைக்கு தெரியும். இதையெல்லாம் எவனு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வழி என்ன? அவங்க எந்திரிச்சப்ப லேட்டா எந்திரிங்க. அப்ப லேட்டாக நீங்கள் எந்திரி. ஹத்தா எஸ்தவியர் ரிஜாலு ஜுலூசா, ஆண்கள்லாம் நல்லா உட்கார்ந்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, இமாமோட சேர்ந்துகிட்டு எந்திரிக்காம ஒரு 2 செகண்ட் 10 செகண்ட் விட்டு நீங்க எந்திரிச்சு உட்காருங்க. அப்படி செய்தீர்களே ஆனால் அந்த விபரீதமான சில பார்வைகள் படாம உங்களை காப்பாற்றும் இப்படிங்கிறாங்க. இதை காட்டுது. இந்த ஒன்றி போய் 2.5 காலத்தில் இல்லைன்னு காட்டுதா? அப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல வந்து ஒண்ணுமே நம்மள தன்னை மறத்தல் சொல்றாங்க. தன்னை மறந்துடணுமா, நம்ம யாருங்கிறத மறந்துடணுமா? அப்படியான ஒரு நிலையில் மாறிவிட வேண்டும். என்ன நடந்தா இடி அடிச்சாலும் தெரியக்கூடாது, மழை அடிச்சா பாம்பு வந்தாலும் தெரியக்கூடாது, பள்ளி வந்தாலும் தெரியக்கூடாது, எது வந்தா அப்படியே நிக்கணும் அப்படிங்கிறான. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வாதத்தை வைத்து அவனை உயர்ந்த இடத்தில் உங்க மனசுல பதிய வைப்பதற்காக வேண்டி, அவனுக்கு கடவுள் தன்மை இருப்பதாக நம்ப வைப்பதற்காக வேண்டி, உங்களிடமிருந்து அவன் வேறுபட்டவன் என்று காட்டுவதற்காக வேண்டி இந்த ஷைத்தான்கள், சூபி ஷைத்தான்கள், ஷேகுமார்கள் என்ற பெயரில் உள்ள ஷைத்தான்கள் மார்க்கத்தில் விளையாடி இருக்கிறான்னு தெரியுதா இல்லையா? நீ சொல்லக்கூடிய இந்த தொழுகைக்கு என்னடா ஆதாரம்? அப்படியான ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நடந்ததே இல்ல, மாற்றமா தான் இருக்குது. ஒரு நாள் தொழுவுறாங்க. தொழுவும் பொழுது அபூ ஜஹம் ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஒரு ட்ரெஸ் ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தொழுவும் போது அது ரொம்ப டிசைனாக கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரி இருந்திருக்குது. அதை போட்டு தொழுவுறாங்க. தொழுது முடிச்ச உடனே என்னடா இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கலட்டி இதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துவிட்டு வேற ஒரு ட்ரெஸ் தரேன், அதை வாங்கிட்டு வாங்க. ஏன்னு கேட்டால் அல்ஹத்னி ஆனிஃபா, இது கொஞ்ச நேரத்துக்கு இதை போட்டு தொழுதனா என் கவனம் அதுல போயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தொழுதவுன அதனுடைய கலர் அதனுடைய டிசைன்ல என் கவனம் போகுதே தவிர என்னை மதிமயக்கிருச்சு. அதனால வந்து நான் வந்து இது வேணாம், சாதாரண சட்டை ஒன்று இருந்து அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க. அவர் 2 வச்சிருப்பார் போல இருக்கு, இதை கொடுத்திருக்காரு, இதை கொடுத்துட்டு இன்னொன்னு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்க விடுறாங்க. என்ன சொல்றாங்க? அப்ப நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது என் கவனத்தை அது திருப்பியது. கவனம் திருப்பக்கூடியது இருக்குமையானால் திருப்பும், ஈடுபட்டு திருப்ப இயலாது, அதை தவிர்த்து கொள்ளதான் வேண்டும். அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிடணும், வேற ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமே தவிர அதை போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது ஈர்க்கத்தான் செய்யும். தொழுதாலும் இருக்கும், அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தாலும் இருக்கும், கவனக்குறைவு ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் புகாரில் நான் சொல்றேன், இவ்வளவுமே புகாரில் வர ஹதீஸா மட்டும் தான் சொல்றேன். ஏன்னா இப்ப தேடி எடுத்து ஈஸியா இருக்கு என்பதற்காக வேண்டி. அதே மாதிரி வந்து ரசூல் வீட்டில் தொழுகிறாங்க. வீட்டில் தொழுவும் போது வீட்டில் ஒரு ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் டிசைன்லாம் இருக்குதா, அதை நோக்கி தொழுது விட்டாங்க. தொழுது முடிச்ச உடனே ஆயிஷாட்ட முதல்ல இது அப்புறப்படுத்து, இது முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் என் கவனம் அதுல தான் இருக்குது. இந்த டிரெஸ் முன்னாடி அந்த அலங்காரம் செய்யப்பட்ட திரைச்சீலை தொங்குவது என்னுடைய கவனத்தை திருப்புகிறது என்று சொல்லி தொழும்போது என் கவனத்தை திருப்புகிறது என்று சொல்லி அதை அப்புறப்படுத்த சொன்னார்கள் என்றால் என்ன காட்டுது? கவனத்தை திருப்பக்கூடியது முன்னாடி இருக்குமையானால் அது கவனத்தை திருப்பத்தான் செய்யும். அதிலிருந்து நான் ஜெயித்து விட்டேன், என்னை ஒண்ணுமே செய்யாது என்று எவனாவது சொன்னால் அவன் ஒரு அயோக்கியன், பித்தலாட்டக்காரன், ஃப்ராட் பண்றான், ஏமாத்துறான், மக்களிடத்தில் தனக்கு தனி அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக நடிக்கிறான், நாடகம் ஆடுகிறான். இதெல்லாம் ஆதாரமா இருக்கா இல்லையா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா தொழுவாங்க. சஹாபாக்கெல்லாம் தொழும் போது கடுமையான வெயில், நம்ம வெயில் உங்க வெயிலாம் கிடையாது. இப்போ 103 அதிகம்ங்கிறாங்க, அங்கெல்லாம் 120 110 வரைக்கும் ஓடும், தாங்க முடியாது அரபு நாட்டு வெப்பம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்போ கொஞ்சம் வெப்பத்தெல்லாம் குறைச்சி மழைகள்லாம் சேர்க்கலாம் வச்சு பரவாயில்லாம ஆக்கிட்டானுவோ, அப்போ இன்னும் கடுமையா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த வெப்பத்தில் வந்து நெத்தியை கொண்டு தரையில் வைக்க முடியாது. ஏன்? நெருப்புல வச்ச மாதிரி இருக்கும். காலு எல்லாம் ஒரு வெப்பத்தை கொஞ்சம் தாங்கிக்கணும், நெத்தி தாங்குமா? நெத்தி வந்து வெப்பத்தை ஜாஸ்தியா தாங்காது. உள்ளங்கை வச்சிடலாம், குதிகால வச்சிடலாம். ஆனால் வந்து நெத்தியை கொண்டு என்ன செய்ய முடியாது,
நிலத்தில் வைக்க முடியாது. அப்ப நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு தொழும்போது துண்டு போட்டுருப்போம்ல, துண்டை போட்டுருப்போமா, தொழுகையில் என்ன சைதாவுக்கு போகும்போது துண்டத்தை இப்படி எடுத்து போட்டு அதுல சைதா செய்வோம். எதற்காக செய்வோம்? இத்திகால் ஹர்ரி, வெப்பத்தை தாங்க முடியாது என்ற தரையில் நேரடியாக நெத்தியை வைத்தால் வெப்பமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி, வெப்பம் ஜாஸ்தியா இருந்தால் துண்டத்துக்கு போட்டு அது மேல சைதா செய்வோம். இது என்ன காட்டுது? வெப்பங்க நம்ம இருக்கிற கிளைமேட்டை காட்டுது. பூமியுடைய சூடு எவ்வளவு ஒன்று அதெல்லாம் கவனிக்கிறார் அவர். தொண்ணூறு சகாபாக்கள் பூமியுடைய சூடு எவ்வளவு, இந்த சூட மண்டை எவ்வளவு தாங்கும், இது தாங்குவதற்கு நம்ம என்ன செய்யணும், இந்த துண்டத்துக்கு போடணும், அது மேல செஞ்சா சரியா வரணும், இவ்வளவு கவனிச்சு அவர் செய்தார் என்று நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப இது எதுக்கு? இது நிறைய சம்பவங்களை சொல்வது காரணம் என்னன்னு கேட்டா, அக்கு வேறு ஆணி வேறாக சந்தேகம் இல்லாமல் ஆழமா பதியணும். ஒன்னு இல்லாட்டி ஒன்னு வச்சு நீங்க கேட்பீங்களா இல்லையா? அதற்காக தான் சில ஆதாரங்கள் அதிகமா சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை விட விடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுவாங்க. வீடுன்னு அரண்மனை கிடையாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுங்கிறது ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம் எவ்வளவு இருக்கும்னு கேட்டா ஒரு 10க்கு 10 விட கம்மியா தான் இருக்கும். எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா, ஒரு ஆள் தொழுதாங்கன்னா ஒரு ஆள் படுக்க முடியாது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூம், அறை இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ ஆரம்பிச்சிருவாங்க. தொழும் போது ஆயிஷா நான் என்ன செய்வாங்கன்னா, இப்படி ரசூல்லா இப்படி தொழுறாங்கன்னு வைங்களேன், ஆயிஷா நான் இப்படி குறுக்க படுத்துக்குவாங்க. இப்படி இப்படி ரசூல்லா இப்படி தொழுவாங்க. ஆயிஷா நான் என்ன செய்வாங்க, எள்ளு மாதிரி வச்சுக்கிறீங்களா, எள்ளு இப்படி இருக்குல்ல, இப்படி ரசூல்லா நின்றாங்கன்னா ஆயிஷா நான் இப்படி இருப்பாங்க. அப்ப கால் ரசூல்லா தலைக்கு நேரம் இருக்கும், தொழுவாங்க. அப்ப சஜிதா செய்ய போகும்போது இரவுல வீட்டில் தொழுதுட்டு இருக்கும்போது தலை எங்க வைக்கணும்? அவங்க காலில் தான் வைக்கணும். ஆயிஷா இப்படி குறுக்கப்படுத்திருக்காங்கல்ல, குறுக்கப்படுத்திருக்கும் போது நிக்கிறதுக்கு பஞ்சாயத்து இல்லை, ருக்குவுக்கும் பஞ்சாயத்து இல்லை. சஜிதா நெத்தியில வைக்கணுமே, தரையில வைக்கணுமே. தரையில வைக்க போகும்போது தரை இருக்காது, தரையில தான் கால் இருக்கும். யார் காலு? மனைவியுடைய கால் இருக்கும். அப்ப நான் சஜிதா செய்ய போற ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் வீட்டிலே ஜனாசாவை போல குறுக்கே படுத்திருப்பேன். ரசூலுல்லாஹ் தொழுவார்கள். தொழுவும் பொழுது சஜிதாவுக்கு வரும் பொழுது தன்னுடைய விரலால் என்னுடைய பாதத்தில் குத்துவாங்க. அப்படி சஜிதாவுக்கு வரப்போறேன் உடனே காலை மடக்கிக் கொள்வேன். அந்த இடத்தில் சஜிதா செய்வார்கள். காலில் அப்படி குத்துன உடனே என்ன செய்வாங்க, அந்த இடத்துல நான் மடக்கிடுவேனா, அந்த இடத்துல சஜிதா செய்வாங்க. சஜிதா செஞ்சுட்டாங்கன்னு எனக்கு சிந்தனை வந்த உடனே மறுபடியும் நீட்டிக்கிடுவேன், மறு நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப சஜிதா செய்வதற்கு இடம் பத்தல. ஒரு ஆள் இப்படி தொழுகிறாங்க, இப்படி குறுக்க படுத்து கிடக்குறாங்க, நெத்தியை கொண்டே காலில் வைக்கிற அளவுக்கு சுருக்கமான இடமாக இருக்கிறது. அப்ப காலில் வைக்க கூடாது என்பதற்காக வேண்டி கை விரலால் காலில் குத்துகிறார்கள், அவங்க மடக்குகிறார்கள் பார்க்கிறோம். அப்ப தொழுகும் பொழுது அதுவும் ஆயிஷா நாய் சொல்றாங்க, அது என் குத்தணும், நீங்களா பார்த்து சைதாக்கு வரும்போது மடைக்கிற வேண்டியதானே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒல்பு யூத்து இதன் லைசபிஹா மசாபிஹு, அந்த காலத்தில் எங்க வீடுகளுக்கு விளக்கெல்லாம் கிடையாது. எதனால? இருட்டில் தான் இருப்போம். வெளிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா சஜிதாக்கு வர்றதை பார்த்து விட்டு நம்ம மடைக்கிற முடியும். இருட்டில் இருக்கும் பொழுது அவங்க விரல்னால குத்துனாதான் என்னால மடக்கி கொள்ள முடியும் என்றும் ஆயிஷா நாய் குழந்தைக்கு விளக்குற மாதிரி இது விளக்கிடுறாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், ரசூலா தொழுகிறாங்கல்ல, தொழும்ப என்ன தெரியுது உங்களுக்கு? குறுக்க ஆயிஷா நாய் படுத்திருக்கிறது தெரிகிறது. ஆயிஷா நாய் குறுக்க படுத்திருக்கிறது தெரியுது. அவங்க காலில் தான் சஜிதா செய்யற அளவுக்கு இடம் இருக்குங்கிறது கவனிக்கிறாங்க. சஜிதா செய்ய போகும்போது விரலால் காலில் போய் குத்துறாங்க. வேற ஒரு செயல், இது வெளி செயல், அதை குத்துறாங்க. அவங்க மடக்குறாங்க. மடக்கின பிறகு என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்துல சஜிதா செய்யறாங்கன்னா எவ்வளவு விஷயத்தை கவனிச்சிருக்கிறாங்க. இவங்க சொன்னபடி அப்படி மனம் ஒன்றி போய் இரண்டரை கலந்து போய் ரசூலா தொழுவலையே, அவங்களும் அப்படித்தான் தொழுதுருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். அது இன்னும் சொல்ல போனா சஹாபாக்கெல்லாம் எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு உடம்பு சரியில்லை, மரண படுக்கை, அந்த நோயில தான் இறந்து போனாங்கன்னு வைங்களேன், கடைசி காலம். அப்ப அந்த நாட்கள்ல என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கரை இமாம் ஆக்கிடுறாங்க. அபூபக்கர் தான் தொழு வச்சிட்டு இருக்காங்க. கடைசி சில நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு வரவே முடியவில்லை. அப்ப அபூபக்கர் தொழு வச்சிட்டு இருக்காங்க. தொழுச்சிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு பரவாயில்லாம உங்களுக்கு தெரியுது. முடியாம இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சின்ன ஒரு உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை. அது அந்த மரணத்துக்கு முன்னாடி வரும். சில ஆட்களுக்கு மரணம் நெருங்கும் பொழுது அணைய போற விளக்கு பிரகாசிச்சு எரியும் இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா ரசூலுல்லாஹ் அப்படி தெரியுது, நம்ம கொஞ்சம் பரவாயில்லாம தெரியுது அப்படி நினைத்து கொண்டு ரூம்ல இருந்து இப்படி எட்டி தொழு வைக்க வரலாம் நினைத்து கொண்டு அப்படி எட்டி பார்க்கறாங்க. எட்டி பார்த்தவன அவளும் அபூபக்கர் என்ன செய்யறாரு, அப்படியே அவர் பேக் அடிக்கிறார். ரசூலுல்லாஹ் வர போறாங்க, நம்ம இடத்துல அவங்க நிக்க போறாங்கன்னு அப்படியே இருக்கிறாரு. சஹாபாக்கள் அப்படி பார்க்கறாங்க. மக்களோட சந்தோஷம் சந்தோஷம். சஹாபாக்களுக்கு இத்தனை நாள் ரசூலுல்லாஹ் பார்க்காம இருந்தோம், இன்னைக்கு வந்துட்டாங்களேன்னு சொல்லி
அப்ப ரசூல் சொன்னாங்க, சிரிச்சு அவங்கள பார்த்து சஹாபாக்கள் சிரித்து விட்டு திரையை தொங்க விட்டு உள்ள போய் விட்டார்கள். பார்க்க வந்திருக்காங்களே தவிர தொழுகை நடத்த வரல. அப்ப பார்க்க வரும் பொழுது அபூபக்கர் அதை பார்த்தாரு. இந்த உம்மத்திலேயே ஈமானில் உயர்ந்த இடத்தில் உள்ள அபூபக்கருக்கு ரசூல்லா வர்றாங்கன்னு தெரிகிறது. அவர் இந்த நிக்க விரும்புறாங்கன்னு நினைக்கிறாரு. நம்ம பின்வாங்கின்னு ரசூல்லா அந்த நிப்பாட்டுன்னு நினைக்கிறாரு. சஹாபாக்கள்லாம் மகிழ்ச்சியா அதையும் பார்த்தாங்க. ரசூல்லா வர்றதுக்கு சஹாபாக்கள்லாம் பார்க்கணும்னு அவ்வளவு பார்க்கறாங்க. அது என்னன்னா தொழுகை என்பது அல்லாஹ் நினைச்சு செய்யணும், அந்த நேரத்துக்கு செய்யணுமே தவிர இரண்டரவளும் கலக்க இயலாது. சைத்தான் வரத்தான் செய்வான். இன்னும் சொல்ல போனா மார்க்கத்தில் சஜிதா சஹூண்டா படிச்சிருக்கீங்களாப்பா? இந்த சரிகா செய்யுங்கிறீங்கள சஜிதா சஹூன்னு படிச்சிருக்கீங்களா? மறதிக்கு செய்யற சஜிதா எதுக்கு இது வச்சிருக்கு? மறதி வருங்கிறதா வச்சிருக்கு. 4 ரக்காத்தா 3 ரக்காத்தான்னு சந்தேகம் வந்தால் 2 சஜிதா செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்களே, ஆனால் அது ஒரு மெத்தட் இருக்குமே, ஆனால் மனிதன் ஒன்ற முடியாது. ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறார்கள். சலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க 2 ரக்காத்தோட. சஹாபாக்கெல்லாம் பிடிச்சி கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ் தொழுகை குறைஞ்சு போச்சாண்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுது விட்டாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, 4 2 குறைஞ்சு போச்சு அன்னையில இருந்து கேட்கறாங்க. குறைவுலாம் இல்லையே. இல்ல நீங்க குறைச்சா தொழுதுங்க. அப்படியாப்பா நான் தொழுதுன்னு கேட்கறாங்க. ஆமாண்டவனே மறுபடியும் 2 ரக்காத் தொழுது சஜதா செஞ்சாங்கன்னு வருது. அப்ப 4 ரக்காத் தொழுகை 2 மாதிரி எத்தனை தடவை ரசூலுல்லாஹ் மறந்துருக்காங்க. அப்ப மறதி வரும், கவனக்குறைவு வரும். இன்னும் சொல்ல போனா பாம்பு வந்தா கொள்ளணும்னு ஹதீஸ் இருக்கிறது. அதெல்லாம் கவனிச்சான கொள்ள முடியும். அப்ப எவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தில் இருக்கு. அவ்வளவு இந்த இருட்டடிப்பு செய்து விட்டு நம்முடைய அத்தனை இபாதத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன முறையில் நம்ம தொழுகிறோம். அது சரியில்லைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறையில் நம்ம தொழுகிறோம். உன் தொழுகை சரியில்லை, நான் சைத்தான் சொன்ன மாதிரி தொழுக போறேன், என்கிட்ட கத்துக்கன்னு சொன்னா எவ்வளவு ஆபத்தானவன். இவனுக்கு இது ஏதாவது ஆதாரம் வகி ஏதாவது இருக்கா? இவன்ட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறை ஏதாவது இருக்குதா? இது கிடையவே கிடையாது. இப்படி சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்படி 2 கலந்து விட்டால் கடைசியில என்ன ஆயிரும் கேட்டா, நம்மளே அல்லாஹ் ஆயிருவோம். என்ன ஆயிரும்? அல்லாஹ் 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 எதையும் பார்க்காம போனோன்னு அப்படி இவனே அல்ல அவனே அப்படி ஆயிருமா. அதனாலதான் சொன்னார்களாம் பெரியார்கள். எந்த பெரியார்கள்? மன்சூர் ஹல்லாஜின்னு ஒரு சைத்தான் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, அனல் ஹக்குன்ட்டான், நான் தான் அல்லான்ட்டான். ஏண்டா அப்படி சொன்னான்னு சொல்லி கேட்டா, அவர் ஜதுபுல, இது பேர் ஜதுபா. இது ஜதுபு ஜதுபுனா என்னது? கிர்க்கம், பைத்தியம் அர்த்தம். அல்லாவுடைய காதல் முத்தி போய் அப்படி அல்லாஹ் நானும் ஒண்ணு, நானும் அல்லாஹ் ஒண்ணுங்கிற மாதிரி இப்படி ஆயிட்டான்னு வைங்களேன். இப்படி ஆன உடனே அனல் ஹக்கு, நான் தான் அல்லான்ட்டாரான். அவர் தான் அல்லாஹ் ஆகி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க சூபியாக்கள் கிதாபெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சைத்தானுக்கு மன்சூர் ஹல்லாஜி ரஹமத்துல்லாஹி அலைஹிமாங்க. யார? நான் தான் அல்லான்னு ஒருத்தன் சொன்னானே, அவன் ஃபிரௌனை சேர்ந்தவன் நல்லா விளங்குறது. நான் தான் அல்லான்னு சொன்ன கிறுக்கனா இருக்கணும். கிறுக்கன் இல்லாம சொல்லியிருந்தான்னா ஃபிரௌனா இருக்கணும். அப்ப நான் தான் இறைவன் சொன்னவனை எல்லாம் இவர்கள் ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த சூபின்னு சொல்லக்கூடிய சைத்தான்கள்லாம் எல்லாம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமாங்க. ஏன் அவ்வளவு வேணாம்? இந்த சூபியாக்களுக்கு வழிகெடுத்த முக்கிய குருநாதர் யார் தெரியுமா? கஸ்ஸாலின்னு ஒரு ஆள். இஹ்யா உலுமுதீன் ஒன்று எழுதியிருக்காருல, அவர் தான் இந்த அனைவருக்கும் குருநாதர். நாசமாக்குனது முக்கியமான ஆள் யாரு? குருநாதர் இந்த கஸ்ஸாலி தான். இந்த கஸ்ஸாலி என்ன பண்றாரு? மதரசாவில் நாங்கள்லாம் படிக்கும் பொழுது எப்படி இந்த கஸ்ஸாலிக்கு பில்டப் கொடுப்பாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் நாங்க படிச்ச மதரசாக்களில், இப்போ நீங்க இருக்குதா இல்லை தெரியல, போய் மகரிப் தொழுது வந்தவுடனே உட்கார்ந்துட்டு ஒரு துவா ஓதுவோம். என்ன துவா? நவ்வீர் இலாஹசமா கல்பல் கரீபிக்கமா நவ்வர்த்த கல்பையுமா மின்னாசி கஸ்ஸாலி அப்படிங்கறது ஒரு பாடலை என்ன செய்வாங்க? மூலாய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெட்டில் என்ன செய்வாங்க? படிப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, வானத்தினுடைய இறைவனே எங்களுடைய உள்ளத்தை ஒளிவரச் செய்வாயாக. எந்த மாதிரி ஒளிவரச் செய்வாயாக? கஸ்ஸாலி இதயத்தை ஒளிவரச் செய்தாயே, கஸ்ஸாலி உள்ளத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தாயே, அந்த மாதிரி வெளிச்சத்தை கொடுப்பாயாக. யார் சொல்றா? மதரசாக்கள், இந்த உலமாக்கள் ஆலிம் சாக்களை உண்டாக்கக்கூடிய மதரசாக்கள் எல்லாம் இந்த கஸ்ஸாலி என்பவரை பற்றி எப்படி பண்றாங்க? உலகத்தில் அவர் அறிவு கடல். நம்ம நாவூர் அனிபா கூட படிப்பார். ஹஸ்பி ரப்பின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல கடைசி என்ன செய்வாரு? அறிவு கடலாம் கஸ்ஸாலி அடையும் நெஞ்சின் விரிவை போல். அறிவு கடல் இருக்காரு, அறியாமை கடல் அவரு. இவர் படிக்கிறாரு, அறிவு கடல் கஸ்ஸாலி இருக்கிறாரு, அவருடைய நெஞ்சு விரிவடைந்ததை போல எங்களுடைய நெஞ்சை விரிவடை செய்வாயாக அருளாளான்னு படிப்பாரு. அப்ப இந்த கஸ்ஸாலின்னு ஒரு ஆளை வைத்துக் கொண்டு அவர் தான் ஆன்மீகத்துடைய குருநாதர் மாதிரி செய்யறாங்களே, இவர் தான் இதுக்கெல்லாம் குருநாதர். இந்த சித்தத்தை எல்லாம் விதைச்சது, அல்லாஹ்வோட ஒன்ற முடியுங்கிறது. வஹி இல்லாமலே என்ன செய்யும்? நீ இறைவனுக்காக உன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் உனக்கு எல்லாம் தெரிய ஆரம்பித்து விடும். லவ்ஹுல் மஹ்பூல்ல உள்ள உன்னால் படிக்க முடியும், என்ன நடக்குதுங்கிறத சொல்ல முடியும். யார் எப்ப சாவான்னு உனக்கு தெரியும். வஹி வர தேவையில்லை.
உன் இஷ்டத்துக்கு நடக்கலாம்ங்கிற அளவுக்கெல்லாம் இஹ்யா உலூமுதீன்ங்கிற நூல்ல வந்து தௌஹீதுக்கு 4 மர்த்தபா இருக்குன்னு சொல்லி, பேணுதலுக்கு 4 மர்த்தபா இருக்கு என்று சொல்லி, ஒவ்வொன்றுக்கு 4 மர்த்தபா பாரு. ஒரு மர்த்தபா என்னவா, அதாவது அல்லாஹ்வை தவிர எதுவுமே தெரியக்கூடாது, எல்லாமே அல்லாஹ்வை தெரிய வேண்டும், அது ஒரு மர்த்தபா. இதுவும் அல்லாஹ் மயிலை கண்டால் அல்லாஹ், மலையை கண்டால் படிப்பாங்கல்ல, லைலா பாட்டு ஒன்று படிப்பாங்க. மயிலை கண்டால் லைலா, மரத்தை கண்டால் லைலா, குயிலை கண்டால் லைலா. ஒருத்தன் காதலிச்சானா லைலான்னு ஒருத்திய, காதலிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா, மயிலை பார்த்தா லைலாம் பானா, குயிலை பார்த்தா லைலாம் பானா, மரத்தை பார்த்தா லைலா பானா, எதை பார்த்தாலும் லைலா லைலா. பார்க்கலாம் கண்ணுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மயிலை பார்த்தால் அல்ல, குயிலை பார்த்தால் அல்ல, மலத்தை பார்த்தால் அல்ல, நாயை பார்த்தால் அல்ல, பன்றியை பார்த்தால் அல்ல, சிரிக்க சொல்ல அப்படி எழுதிக்கிறாங்க. எல்லாமே அல்லாஹ் வாய்விடும், பார்க்கறதுலாம் அல்லாஹ். இது உயர்ந்த தர்ஜமா. இது உயர்ந்த தர்ஜாவா? சைத்தானோட வேலையாது. இது என்ன உயர்ந்த தர்ஜா? அல்லாஹ் யாருன்னு விளங்காம நான் தான் அல்லாங்கிற, கண்டதையும் அல்லாங்கிற, சாணி உருண்டை அல்லாங்கிற, மத்தவன் வச்சு கண்டதையும் வணங்குறான். அதுக்கு இதுக்கு என்னடா வித்தியாசம்? இந்த வழிமுறையெல்லாம் நியாயப்படுத்தினாலும் யாரு? கஸ்ஸாலி. அந்த கஸ்ஸாலிக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிற அவர் மாதிரி மடமையை வேணும்னு கேட்கிற, ஒவ்வொரு நாளும் பள்ளியாசல உட்கார்ந்து மதரசால உட்கார்ந்துட்டு இதை ஒரு பிரார்த்தனையா செய்கிற. அப்ப இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை எல்லாம் இவங்க எதுக்கு செய்யறாங்கன்னு கேட்டா, ஃபனா ஃபில்லா, தன்னையே மறந்து அல்லாஹ்வோடு ஒன்றி விடுவது. இவர்கள் ஷரியத்து கட்டுப்பட மாட்டார்கள். என்னெல்லாம் செய்யறாங்கன்னு கேட்டா பல தரிக்கா இருக்குது. சில பேர் ஆம்பளோட பொம்பளை தனியாக உட்காந்துருப்பாங்க, ஷேக்கிட்ட பொம்பளை அனுப்பி விட்டுருவாங்க. என்னடான்னு கேட்டா முறிது வாங்க அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு ஆணோட பெண்ணு தனிச்சிருக்கலாமா? இருக்கக்கூடாது. அது உங்க ஷரியத்துக்கு உள்ளதுல, எங்களுக்கு உள்ளதாமாங்க, இருக்கக்கூடாதுதான். அது உங்களை மாதிரி சாதாரண எல்கேஜி ஆட்களுக்கு உள்ளது. நாங்கெல்லாம் மாரிஃபத்து நிலையில வந்தவங்க, எங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்தா நல்லாட்டு தான் தெரியும். அந்த பொண்ணை பார்த்தா என்ன செய்யுங்க, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எதை பார்த்தா நல்லாட்டு தெரியும். இப்படிங்கிற மாதிரியான இப்படி எல்லாம் கதைகள் எங்களுக்கு பாடம் நடத்திய ஒரு அஜர்த்தை சொல்லியிருக்கிறார். எப்படி கதை? ஒரு பெரியார் இருந்தானா, இந்த பெரியார் கிறுக்கணத்தை பெரியார், இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பைய பெரியார் இருந்தானா. அந்த பெரியார் என்ன செஞ்சான், போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு பொம்பளை இருந்துச்சான். அந்த பொம்பளை போய் கட்டி பிடிச்சானா. போய்கிட்டே இருக்கும் பொழுது பின்னாடி சீடர்ல வந்தாங்க இல்ல, அவ்வளவு பேரும் போய் போட்டி போட்டுட்டு அவர் விட்ட பிறகு எல்லாரும் கட்டிக்கிட்டு பிடிச்சாங்களாம். இன்னும் கொஞ்சம் நடந்து போனோம்னா ஒரு தீக்கங்கு இருந்துச்சான். தீக்கங்கு கட்டி பிடிச்சு முடிச்சு போட்டாராம். யாரு? பெரியார். இவங்க மாட்டான்ட்டாங்களாம். அப்ப சொன்னார், பாத்தியா நான் கட்டி பிடிச்சது ஒண்ணு வேறையா, நீ ரெண்டு ஒண்ணா? எனக்கு தீக்கங்கு அப்படித்தான் தெரியுது, பொம்பளை அப்படித்தான் தெரியுது, நான் நீ ஒன்னாடான்னு கேட்டான் அவர். இப்படி என்ன பிள்ளைட்ட நெசமா ஒருத்தனை கொண்டு காட்டு, அப்படி ஒருத்தர் இருந்தா கொண்டு வா, தீக்கங்க நான் கொடுக்குறேன், கட்டி பிடி சொல்லு. இது கதை, கதையில சொல்லலாமே தவிர நிஜத்தில் நடந்திருக்குமா? நிஜத்தில் இப்படி நடந்தே இருக்காது. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு எந்த சட்டமும் கிடையாதுங்க. டான்ஸ் ஆடுவாங்க, ஆடல் பாடல் பண்ணுவாங்க, என்னென்ன வேண்டாலும் கூட்டுக்குமான. நாகூர்ல பாத்தீங்கன்னா இந்த பீரண்டு வைத்துக் கொண்டு எல்லாம் செய்வார்கள். அதெல்லாம் அவர் எதை வச்சு ஒரு ஆயத்தை வச்சு நியாயப்படுத்துறானா? இல்ல. ஒரு ஹதீஸா? இல்ல. எல்லாம் ஒரு அனுமதிச்சானா? இல்ல. ஏன்டா செய்யறேன்னு கேட்டா, நாங்கள் மெஞ்சானிகள், எங்களுக்கு வேற சட்டம், உங்க சட்டம் வேற, எங்க சட்டம் வேற. நீங்க ஷரியத்துல உள்ள ஆளுங்க, நாங்க ஷரியத்து இல்லாம வேற ஒரு பாதையில இருந்து நேரடியாக அலாட்டு எடுக்கிறோம். அவர் ஜிப்ரீல் மூலமா வந்த மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஜிப்ரீல் இல்லாம டைரக்டா இருந்து வரும். நாங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னா உத்தரவு அங்கே இருந்து வருகிறதுன்னு சொல்றான். இப்படி ஒண்ணு இருக்கா? இப்படி ஒரு சஹாபி இருந்திருக்காங்களா? ஒரே ஒரு சஹாபியா ரசூல் அப்படி உருவாக்கி இருக்கிறாங்களா? அப்ப எல்லாருமே அந்த சொல்ல போனா இவங்களுக்கு மறுபடியாக அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, ஃபகத் ஆதன்துகும் அலா சவா, மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் சமமாக நான் அறிவித்து விட்டேன். இந்த மார்க்கத்தின் பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? எல்லாருக்கும் சம மார்க்கம் தான். இவனுக்கு ஒரு மார்க்கம், அவனுக்கு ஒரு மார்க்கம் கிடையாது. ஃபகத் ஆதன்துகும் அலா சவாயின், அனைவருக்கும் சமமான முறையில் அறிவித்து விட்டேன் என்று மக்கள்கிட்ட போய் சொல்லு. ஆள் பார்த்து மார்க்கம் கிடையாது. சில கதைகளை வச்சிருக்கிறாங்க இதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்து சில விஷயங்களை மக்கள்கிட்ட சொன்னாங்க, சில விஷயங்கள்ல மக்கள்கிட்ட சொல்லல. யார்கிட்ட சொன்னாங்க? செலக்ட் பண்ண ஆட்களை கூப்பிட்டு சொன்னாங்க. அப்ப அது யார்ப்பா செலக்ட் பண்ண ஆளு? ரசூலுடைய மர்மம் அலி இருக்க. ஷியா கதை இது. ஷியா கதையை தான் இவங்க என்ன செய்யறாங்க, சுன்ன ஜமாத் கதையை நான் காட்டி விட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ் தனித்தனியா கூட சொல்லுவாங்களாம். மக்களுக்குள்ள நான் சொல்லிவிட்டேன், உனக்கு சொல்றது செலக்டட் பீப்புளுக்கு உள்ளது, அதாவது முக்கியமான விவிஐபிகளுக்கு உள்ளது உனக்கு சொல்றேன். நீ அதை என்ன செய்யணும், எல்லாரும் சொல்லி கொடுத்துடக்கூடாது. மக்களை செலக்ட் பண்ணி தகுதியானவர்களை கண்டறிந்து அவங்களுக்கு நீ சொல்லு. வாழையடி வாழையா வருமா? புக்குல எல்லாம் இருக்காது. அது அலிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது ஹதீஸ் கிதாப்ல எல்லாம் இருக்காதான், குர்ஆன்ல எல்லாம் இருக்காதான். அலிக்கு சொன்னது எப்ப இருக்கும்னா, அலியா அப்படி தேர்ந்தெடுத்து 1000 பேர்ல ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுவாராம். அந்த 5 பேரை சொல்லி கொடுப்பாராம். அந்த 5 பேர் அப்படி செலக்ட் பண்ணி அடுத்த தலைமுறையில ஆளுக்கு 2 பேர் செலக்ட் பண்ணுவாங்களாம். இப்படி வழி வழியாக வராத முறியுது. அந்த இல்மு தான் எங்களுக்கு இருக்கிறது.
நீங்க குர்ஆன்ல காட்ட இயலாது, ஹதீஸ்னா காட்ட இயலாதுன்னு சொல்லிட்டு அலிட்டு வந்துட்டாங்க. இது இப்போ சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் சொல்லிவிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழும் போது அலியிடத்தில் ரசூலுல்லாஹ் ரகசிய ஞானத்தை சொல்லிவிட்டு போனார்கள். அப்ப சஹாபாக்கள் ஒரு கூட்டம்லாம் போய் அலியை போய் மடக்குறாங்க. என்ன இப்படிலாம் உங்களுக்கு சொல்றாங்க? ஹல் இந்தக்கும் ஷைஉன் லைஸ ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத வேற ஏதாவது விசேஷமா உங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, குர்ஆன்ல உள்ளதான் சொல்லி தந்தாங்க. என்னுடைய சிந்தனையை கொண்டு நான் சிந்திச்சு விளங்குறேன்ல, அது இருக்க வேணும்டா. ஏன் சிந்தனைக்கு நான் விளங்குவேன், உன் சிந்தனை நீ விளங்குவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல இல்லாத எந்த ஒரு ஞானத்தையும் சிறப்பாக ஸ்பெஷலாக எனக்கு சொல்லி தரது மறுத்துட்டாரு. மறுத்த விஷயத்தை ஆதாரமாக கொண்டு அலி வழியாக வருது, முரீதுக்கு எப்படி வருதுன்னு கேட்டா, உனக்கு எப்படா தெரியும்? எங்களுக்கு குருநாதர், அந்த குருநாதர் எவன்டா சொன்னது? அந்த குருநாதர், அவனுக்கு எவன்டா சொன்னதுன்னு போய் அலிட்ட கொண்டு முடிப்பாங்க. எல்லா தரிக்காவை எடுத்தாலும் என்ன செய்வாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் குருநாதர் கொண்டு முடிச்சிருவாங்க. அலி எப்படி வந்துச்சு? ரகசியமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது உங்க மார்க், அது வேற, இது வேற. இது ஸ்பெஷலா எங்களுக்கு என்ன செய்யுது வருது, விவிஐபி கோட்டாவில் எங்களுக்கு வரும், அந்த கோட்டா மார்க்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி, அப்ப இவங்க எமர்ஜென்சி கோட்டாவில் டிக்கெட் வாங்குற மாதிரி என்ன செய்யறாங்க? இப்படியான ஒரு தரிக்கான ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் உதாரணம் சொல்லுங்களேன், ஷாதிலியான்னு ஒரு தரிக்கா வச்சிருக்கிறாங்க. இந்த ஷாதிலியாண்ட என்ன? அபுல் ஹசன் ஷாதிலின்னு இந்த மாதிரி ஒரு சைத்தான் இருந்திருக்காரு. இந்த அபுல் ஹசன் ஷாதிலி என்பவர் அவருக்கு காட்டிய வழிமுறையில் ஒரு திக்ருன்னு கொடுத்துருக்காங்க. என்னடா திக்ருன்னு பாத்தீங்கன்னா, எந்த ரவுண்டு கட்டி நின்றுக்குறாங்க, ஒருத்தன் கையை ஒருத்தன் கோத்துக்குருவாங்க. கோத்துச்சுமா இப்படி கையை மேலே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இப்படி வாங்க திக்ருங்க. இதுக்கு பேரு அவன் இறங்கு வீராகங்கிறான். அதுக்கு இதுக்கு என்னடா வித்தியாசம்? அல்லாவை மிரட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்யறான்? இறங்கு வீராக, குணமாக்கு வீராக அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுவான். யாரு? கர்த்தரை எச்சரிக்கை பண்ணி குருடனை குணமாக்குறேன் செவனை அப்படி சொல்றாங்களே, அந்த மெத்தட்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல்லாவை மிரட்டுவாங்க. எப்படி? என்னடா என்னடா இது இருக்கிறாடா, இது இது என்ன, இது வணக்கமா, இது எங்க இருந்து கிடைச்சு? இதெல்லாம் குர்ஆன்ல கிடைக்காது. இது அது அதுக்கு இந்த வாசம் ஹதீஸ்ல கிடைக்காது. எங்களுக்கு வாழையடி வாழையாக உங்களுக்கு என்ன செய்யுமா வரும்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், அல்லாஹ்வுக்கு அழகான பேர் இருக்குல்ல, அகுண்டு ஒரு பேரா? அல்லாஹ்வை திக்ர் செய்யறான்னா ஐயம்மா ததவு ஃபலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அழைப்பதாக இருந்தால் அவனுக்கு அழகான திருநாமம் இருக்கிறது. அல்லாஹ்ன்ற, ரஹ்மான், ரஹீம், ஜப்பார் அழைச்சிக்க, வஹாப், கதீர் அழைச்சிக்க, சமீர் அழைச்சிக்க, பசீர் அழைச்சிக்க, எவ்வளவு பேர் இருக்கு? 99 பேர் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்குது. இந்த 99 அழகிய திருநாமங்கள்ல அகு ஒரு திருநாமமா? இது அல்லாஹ் திக்ர் செய்யற முறையா கேட்டா என்ன செய்யறாங்க? அது எதுக்கு நாங்க செய்யறோம்னு கேட்டா, அல்லான்னு சொல்வதற்கு இல்லாஹ் வருது. அகுன்னா 2 எழுத்து, ஆனவை இகனவை எடுத்துட்டாங்களாம். அல்லாஹ் இருக்குல்ல, அல்லாஹுல முதல் எழுத்து ஆ, அல்லாஹ் என்பதுல கடைசி எழுத்து இகு, அகு. அல்லாங்கிறது ஏன்டா அப்படி செய்யறேன்னு கேட்டா, அல்லாஹ் என்று சொல்வத இடத்தில் நாங்கள் 3 தடவை அகு போட்டுருவோம்ல, 3 தடவை கை நிறைய கழுத விட்ட கை நிறையம்பாங்க. கை நிறைய கழுத விட்ட கிடைக்கிற சாமான தான் கேட்கணுமே தவிர கழுத விட்ட கை நிறைய வாங்கிட்டு வர முடியுமா? நிறைய இருக்குன்னு பாக்குறாங்க. என்ன செய்யறாங்க? நிறைய இருக்குதுல, என்ன நிறைய இருக்குது? அல்லாவா இது? அகுங்கிறது அல்லாவா? அவங்க அத்தா பேர் அப்துல் கார்னு அருண்டா ஒத்துக்குருவியா? அப்துல் கார்னு ஒரு தாப்பனார் பேர் இருக்குங்க, ஆனவை இரண்டாவை போட்டு வாங்க அரு அர் ஒத்துக்குருவியா? அப்துல் ரஹீம் அம்முங்கிறதா? என்னங்கிறேன், உன் பேரை சதிச்சா கோபம் வருது, அல்லாஹ்வுடைய பேர்ல விளையாடுவியா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான் பாருங்க, அவனை கோபத்தோட சொல்றான். ஒலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா 780 வசந்த படிங்க. இந்த ஷாதிலியா தரிக்கா ஒழித்து கட்டப்பட வேண்டிய சைத்தானுடைய தரிக்கா என்பதற்கு இந்த ஒரு ஆதாரம். ஒலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன. ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டுதான் நீங்கள் அழைக்க வேண்டும். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாயிஹி, அல்லாஹ்வுடைய பெயரில என் பெயர்ல திருகுதாளம் பண்ணுகிறார்களே அவர்களை ஏன்ட்ட கூட நான் பாத்துக்கிறேன். அல்லாஹ் நான் எனக்குன்னு பேர் இருக்குங்கிறேன், என் பேர்ல கை வைக்கிறானா இவன்? என் பேர்ல விளையாடுறானா? அவனை என்கிட்ட கொடுங்கிறான். என்னுடைய பெயர்கள்ல திருகுதாளம் பண்ணக்கூடியவனை என்னிடத்தில் விட்டு விடு. இவங்க செஞ்சதற்காக தண்டிக்கப்படுவார்கள். இந்த ஷாதிலியா தரிக்காக்காரன் அல்லாஹ்ங்கிற பேரை விட்டுட்டு அகு அகுண்டு அல்லாஹ்வுக்கு பேர் வச்சான, புது பேர் வச்சான, இதற்காக தண்டிக்கப்படுவார்கள். இப்படிங்கிற பார்க்கணும். அது போக இந்த மெட்டு டான்ஸ் கேரளாவுக்குலாம் போனீங்கன்னு சொன்னா அதை காதலி மாதிரி, அல்லாவை ஒரு காதலி மாதிரி, ஒரு காதலன் மாதிரி வைத்துக் கொண்டெல்லாம் பாட்டு படிக்கிறாங்க.
திக்ருங்கிற பேர்ல. அரபில் நம்ம அசுபுகபாதாவும் படிப்பாங்க, நம்ம பாட்டு படிப்பாங்க. எல்லாம் என்னன்னு கேட்டா டான்ஸ். அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும், இறைவனை திக்ரு செய்யறதுக்கு மெத்தட் என்ன? உன்னுடைய ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு கோர்ட்டுக்கு உன்னை நிப்பாட்டாங்க. கோர்ட்டில் போய் ஒரு கோரிக்கையை வச்சு பேச வேண்டியிருக்கு. அங்கே போய் ஆடிக்கிட்டு போய் என்ன செய்வான்? நீதிபதி பிடிச்சி உள்ள போடணும். அடே, நீதிபதிக்கு முன்னாடி போய் நிற்கிறதா இருந்தா உன்னுடைய விஷயத்தை விளக்கி பணிவா அடக்கமா அப்படித்தானே உன்னுடைய கோரிக்கை வைப்ப. உன் பள்ளிக்கூடத்தில் பையனுக்கு சீட்டு வாங்க வேண்டியிருக்கு. முதல்வர் போய் சந்திச்சு மரியாதையான முறையில் கோரிக்கையை வச்சு கொஞ்சம் பணிவா கொஞ்சம் இறக்கமா பார்த்து செய்யுங்க, நல்ல மார்க் நல்லா படிப்பான் இப்படின்னு சொன்னா சீட்டு கொடுப்பாரு. அங்க போய் நின்றுட்டு முதல்வர் பேர் எனக்கு இப்ராஹிம் இம் சீட்டு தருவானா? அடே, சீட்டு கேட்க போனா அது மாதிரி போய் கேள்றா. அப்ப படைச்ச இறைவன்ட்ட நீ திக்ரு அல்லாஹ்வை செய்யணும். அல்லாஹ்ங்கிறவன் யார்? அவனுடைய தரஜா என்ன, குதிரத்து என்ன? அவனுக்கு முன்னாடி உனக்கு ஆட மனசு வருமா? அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஆடல் பாடல் டான்ஸ் ஆடுறதுக்கு மனசு வருமா? ஆடும்போது சிலர் பேர் உள்ளாடை போடாம ஆடுவாங்க. அதை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. அர்த்தம் வளர்க்கிறீங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் கேவலப்படி சிரிச்சுட்டு இருப்பாங்க. நாங்க சிரிச்சிருக்கிறோம். மதரசாவில் செத்து போன ஆட்களுக்காக ஹல்காண்டதுக்கு பேரு, அதுக்காக கூப்பிடுவோம். அங்க போய் ஆடுவோம். ஆடுனா சிரிப்பு தான். யாருக்கு அந்த காசுக்காக தான் போய் ஆடுறோம். அப்ப இதெல்லாம் என்ன? இந்த டான்ஸ் எங்க கத்துக்கிட்ட? மக்கத்து காபிர்கள் இப்படி செஞ்சான்னு நல்லா சொல்லி காட்டுறான். மாக்கான சலாத்தும் இந்த பைத்தி இல்லா முக்காம தஸ்தியா. மக்கத்து காபிர்கள் தான் சீட்டு அடிப்பதும் விசில் அடிப்பதும் ஆடல் பண்ணுவது வணக்கமாக இருந்தது. உன் வணக்கம் என்னது? இப்படியான வணக்கம் மார்க்கத்தில் இருக்கா? ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி இருக்கிறான் இறைவன் எப்படி நம்ம செய்யணுங்கிறத சொல்றான். உது ரப்பக்கும், உங்கள் இறைவன்ட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை திக்ர் எல்லாம் ஒரே சட்டம் தான். தலர்வன், அடக்க ஒடுக்கமாக திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் கூப்பிடுறாருந்தா மிரட்டி கூப்பிடாத, ஆடி கூப்பிடாத, அடுக்குமொழியில கூப்பிடாத. சாதாரண அடுக்குமொழி மேடையில் அடுக்குமொழி பேசலாம், அல்லாட அடுக்குமொழியில பேசலாம். மனுஷன் கடை கூட தர மாட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபாய் கேட்கும் போது அடுக்குமொழியில கடை என்ன செய்வான்? கேட்கறது பிச்சை கடை, அதுல அடுக்குமொழி வரையா நினைப்பானா இல்லையா? ஒரு மனுஷன் போய் 1000 ரூபாய் கேட்கிறான், 1000 ரூபாய் கேட்கணும் தவிர நான் தங்களிடம் எதற்காக வந்திருக்கிறேன் என்றால் இப்படி ஆரம்பி பார்ப்போம். ஒருத்தன் போய் 1000 ரூபாய் கேட்கும் பொழுது இப்படி அடுக்குமொழியில பேசி நீ 1000 ரூபாய்க்குனால கொடுக்க நினைக்க கொடுக்க மாட்டான். ஒரு மனுஷனுக்கு இப்படி இருந்தா அவன் கிபருக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் அக்பர், மிகப்பெரியவன். உலகுல் கிபரியாவு, பெருமை அவனுக்கு தான் சொந்தம். அப்ப பெருமைக்கு சொந்தக்காரன் முன்னாடி போய் நின்றுகிட்டு நீ என்ன பண்ற? ஆடுற, டான்ஸ் ஆடுற, பாட்டு படிக்கிற, கூத்தடிக்கிற, எல்லாம் சேர்ந்து கோரசா என்ன செய்யற, கும்மாளம் போடுற. இது பேர் வணக்கமா? அப்ப இதெல்லாம் எதனால வந்தது? இவங்களுக்கு பேசிக் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் காட்ட முடியாது. இது வேற வழி, எங்களுக்கு அந்த வழியில வந்துச்சுன்றாங்க. கேட்டா ஆதாரம் காட்டாமல் பெரியார் வழியா வந்துச்சுன்றாங்க. அவருக்கு அவர் செய்ய சொன்னாரு, இவருக்கு இவர் செய்ய சொன்னாரு. அப்படியே அலிட்ட போய் ரசூல்லா வரைக்கும் போயிடுச்சு. ரசூல்லா சொன்னாங்கன்றாங்க. கடைசியில் எங்க முடிச்சிருவாங்க? இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாமே அப்படிதான் செஞ்சாங்க. மக்கா காபிர் என்ன செய்யறாங்க? காபத்துல்லாஹ்ல போய் நிர்மாணமா தவாப் செய்வாங்க. ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி, ரசூல்லா பிறந்த காலத்திலையும் காபத்துல்லாஹ்ல போய் நிர்மாணமா தவாப் செய்யும் போது நாமல் மற்ற நேரத்தில் ட்ரெஸ் போடுறது கரெக்ட், அல்லாஹ்வுக்கு முன்னாடி ட்ரெஸ் போடக்கூடாது. ஏன்னா படைக்கும் போது அல்லாஹ் ட்ரெஸ் எல்லாம் வந்து படைச்சான். அப்படி நம்மளை பிறக்கும் பொழுது ட்ரெஸ்ஸோட பிறந்தோம் இல்ல, நம்ம என்ன மாதிரி பிறந்தோமோ அப்படித்தான் தவாப் செய்ய வேண்டும். போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டுவாங்க, ட்ரெஸ்ஸோட போவாங்க. காபா கிட்ட அப்படி அவுத்து போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு தவாப். ஏன்டா இப்படி சொல்றான்னு கேட்டா அல்லாஹ் அமரனா பிகான்றாங்க. இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், இந்த அருவருக்கத்தக்க காரியத்தை செய்யும் பொழுது ஏன் செய்கிறாய் என்று கேட்டா அல்லாஹ் சொன்னா. எப்படா உன்ட்ட சொன்னா? எங்க வாப்பட சொன்னா, எங்க வாப்பாக்கு முத்தாப்பா சொன்னாரு, அவருக்கு கொள்ளு தாத்தா சொன்னாரு. கடைசியில் அப்படி போயிடும், இப்ராஹிம் பேர் கொண்டு போயிருவீங்க. அப்ப இப்படி பொய்யாக அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி வாழையடி வாழையாக இவங்க செய்யற முட்டாள்தனத்தை எல்லாம் அல்லாஹ் பேர்ல பழிகிட்ட மாதிரி இந்த தரிகாக்காரங்க என்ன செய்யறாங்க? இந்த சைத்தான்களை வழிகேடர்களாக ஏற்றுக்கொண்டு இப்படி செய்கிற காட்சியெல்லாம் பாக்குறீங்க. எல்லாம் சைத்தான்கள். அதே மாதிரி இதுக்கு நிகராக இந்த தப்லீக் தாலீம் கிதாப் படிச்சேன்னு வைங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு நம்மளை எல்லாம் கிறுக்கனாக்கி அவளியாண்டா ஒரு அல்லாவுக்கு அடுத்த வீட்டுக்காரர் மாதிரியும், தொழுகையில் ஈடுபடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. கபூர்ல உள்ளதான் தெரியறது மாதிரியும், சொர்க்கவாசி யாருன்னு கண்டறிஞ்ச மாதிரியும் நிறைய படிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்துல எல்லாம் சீட்டு கொடுப்பாங்க முரீதுக்கு. முரீதுக்கு சீட்டு கடை விட்டாங்க, ஒழிச்சுட்டாங்க. நாங்கள் ஓதுற காலத்துல எல்லாம் நீடாமங்கலத்தில் ஒரு சேகன் ஒருத்தன் நாங்கள் செய்தாமோ சேகுமாங்க, அவங்க எல்லாம் ஓதுற காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். நீடாமங்கலம் செய்தான்ட்ட போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா முரீது வாங்கிட்டு அஜத்து மகலாம் பெரிய பெரிய அஜத்தெல்லாம் போய் அவர் பேப்பர் கொடுப்பாரு. என்ன பேப்பரா? இவர் என்னுடைய முரீதின் பேப்பர் கொடுத்துருவாரு. பேப்பரை கொடுத்துட்டா அவர் அடக்கம் செய்யும் பொழுது கபூர்ல இந்த பேப்பரை போட்டு அடக்கிட்டா சொர்க்கம் காட்டுவான். சொர்க்கத்துக்கு சீட்டுங்க. இந்த முரீது செத்து போயிட்டாருன்னு சொன்னா அது என்ன செய்வாங்க? அந்த அவருடைய குடும்பத்தாரெல்லாம் அந்த பேப்பரை கொண்டு உள்ள போய் போட்டு அடைக்கிட்டோம்னா முன்கர் நகர் கிட்ட கூட வரமாட்டார்.
மறுமையில சொர்க்கம் கன்ஃபார்ம். இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி கொண்டு தெரிந்தார்களே, எல்லாம் எதுல வருது? குர்ஆன் ஹதீஸ் அல்லாமலும் மார்க்கம் வரும், வஹி வரும், செய்தி வரும். அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலையை அடையலாம். அது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு சொல்லுவாங்க, இல்ஹாம். இல்ஹாம்ல வரும் ஒண்ணு, அப்படி வருமா? இல்ஹாம்டா என்ன? அப்ப நமக்கு அறியாத புறத்தை அப்படி உட்கார்ந்துட்டு இருப்போம், திடீர்னு மனசுல தோண்டிருமா, அது கரெக்டா இருக்குமா? அல்லாஹ்விடமிருந்து இல்ஹாம் என்ற முறையில் சில செய்திகள் நமக்கு வரும். நபிமார்களுக்கு ஜிப்ரீல் மூலம் வரும், அவுலியாக்களுக்கு எதுல வரும்? இல்ஹாம் மூலமாக வஹி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதை செஞ்சாலும் கேள்வி கேட்க கூடாது. ஒரு பெண்ணோட தனிச்சிருந்தா கூட ஒரு இல்ஹாம் படி அவர் செய்யறாரு, அவரவ செய்யறாரு, அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கு செய்யறாருன்னு நினைச்சுக்கணுமா? இப்படியாக நிறைய பெண்களை சீரழிச்சிருக்காங்க இந்த செய்திங்கிற பேர்ல. அதை நியாயப்படுத்துறதுக்காக இப்படிலாம் செய்யறாங்கல்ல. இந்த இல்ஹாம் என்னடான்னு கேட்டா, இல்ஹாம் இருந்தது ரசூலுல்லா காலத்துக்கு முன்னாடி. சில பேருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, உள் உணர்வில் சில உண்மைகளை போடுவான், இருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த மார்க்கத்தில் அதை டோட்டலாக அழிச்சு அது கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு கான ஃபீமா மலா கப்லக்கும் மினல் உம்மி முஹத்தஸூன, உங்களுக்கு முந்தைய சமுதாயத்தில் இறைவனால் உள் உணர்வு ஏற்படுத்தப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அதை கொண்டு சில செய்திகளை சொல்வார்கள், அது சரியாக இருக்கும். இன்னஹு இன்கான ஃபீ உம்மத்தி ஹாதிஹி மின்ஹும் ஃபஇன்னஹு உமர் இப்னுல் கத்தாப், இந்த உம்மத்தில் யாராவது இருப்பதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும். ஆனா இந்த உம்மத்தில் இல்லை. இந்த உம்மத்தில் ஒருத்தருக்கு அல்லாவே உதிப்பு போடுவது, உள்ளத்தில் உதிப்பை போட்டு அல்லாவே மெசேஜ் சொல்றது இருக்குல்ல, அப்படி இருக்குமையானால் அது உமராகத்தான் இருக்க முடியும். ஆனா இந்த உம்மத்தில் இல்ல. ஏன்? ரசூலுல்லாஹ் கடைசி நபி, வஹியை முடிச்சாச்சு. வஹியை முடிச்ச பிறகு ஆளாளுக்கு இல்ஹாம் வந்தா என்ன ஆகும்? இல்ஹாம் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் பெரிய கருணை செய்து அருள் செய்து அந்த கான்செப்டை ஒழித்து விட்டான் என்ற செய்தியை புகாரில் நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு பொய்யான சில ஆதாரங்கள்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க? இப்படி மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப மதுஹபை விட டேஞ்சரா இல்லையா? மதுஹபுக்காரங்க இப்படி சொன்னது கிடையாது. அவன் என்ன சொல்லுவான்? ஏன்டா அப்படி செய்யற? இதுக்கும் ஆதாரம் இருக்கு, எங்களுக்கு தெரியல, இமாம்களுக்கு தெரியும், ஹதீஸ்ல உள்ளதாங்க செய்யறாங்க அப்படிமா. ஆனா ஹதீஸ்ல இல்லாம செய்வான். ஹதீஸ்ல இல்லாம செஞ்சா கூட ஹதீஸ்ல உள்ளதான் செய்தார்கள் சொல்றான் பாருங்க. இவனுக்கு அவன் பெற்ற இந்த சைத்தான் என்ன செய்வான்னு கேட்டா, அது நாங்க அப்படியே செய்வோம். எப்படி? நேரடியாக அல்லாஹ்ட்ட இருந்து வரும், அல்லாஹ்ட்ட இருந்து வஹியை பெறுவோம், பெற்ற நாங்க சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை பார்க்க தேவையில்லை, குர்ஆன்ல உள்ளது உங்களுக்கு உள்ளது, எங்களுக்கு உள்ளது இல்ல, சாதாரண நிலையில் உள்ளவர்களுக்கு உள்ளது, நாங்கள் மேலான நிலை அடைந்து விட்டோம், இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்துறானே. இது இஸ்லாம் அல்லாத இன்னொரு மார்க்கமா இல்லையா? இது மாதிரி ஏற்படுத்தின பிறகுதான் என்ன உண்டாகுது? காலில் உள்ளூர் உண்டாகுது. ஏன் காலில் உள்ளூர்? நல்லா தெரியுதா இல்லையா? அவன் சாப்பிட்றான்னு தெரியுது, மலஜலம் கழிக்கிறான்னு தெரியுது, அசுத்தங்களை சுமந்திருக்கிறான்னு தெரியுது, உன்னை மாதிரி அவனுக்கு ஆசை இருக்குன்னு தெரியுது, அவனுக்கு நோய் வர்றது தெரியுது, அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நோய் வர்றது தெரியுது, அவனுக்கு பொண்டாட்டி சண்டை வந்து பஞ்சாயத்து வரலாம் தெரியுது. அவன்கிட்ட எந்த விதமான வித்தியாசத்தையும் நீங்க பார்க்கவே இல்லை. மனிதன் என்கிற முறையில் அவன் படுற எல்லா துன்பங்களையும் பார்த்து விட்டு அவன் காலில் நீ விழுவுற. எதுக்கு அவன்கிட்ட காலில் விழுவுற? அவன் பார்த்தா புண்ணியம், பார்த்தா அப்படி புண்ணியமாவும். அவன் பொண்டாட்டி டெய்லி பார்த்துட்டு இருக்கான், பொண்டாட்டி ஓடி போயிட்டா புண்ணியத்தை காணாம. எத்தனை பேருடைய அவன் பொண்டாட்டி மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாம ஓடி போனவர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்ப என்ன உனக்கு பார்வையில் என்ன சக்தி இருக்கு? உனக்கு பார்வை சக்திங்கிறான், கேட்டா சக்திங்கிறான். சில பேர் இருக்காங்க, ஷேகுமார்கிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட நாள் மீளாதுல அது மாதிரி நாளுக்கு போவாங்க. ₹1 காசு என்ன செய்வாங்க? ₹100 காசு காயின்ஸ் வச்சிருப்பானுவோம். அந்த ₹1 காயின்ஸ் எடுத்து ஒருத்தருக்கா கொடுப்பான். பணக்காரங்களுக்கு மட்டும், ஏழைக்கும் கிடைக்காது. அது பணக்காரன்லாம் கியூல நிப்பானுவோம். இந்த ₹1 காசு கைனால வாங்கிட்டு போயிட்டா சுப்ஹானல்லாஹ், அந்த முகத்தில் அப்படி பிரகாசம், 1000 வாட் லைட் எரியும். யாருக்கு? இந்த முரீதுக்கு. அதை வாங்கி கொண்டு போய் பெரிய பத்திரம் புண்ணியமா கோடி ரூபாய் கூட லாக்கர் வைக்க மாட்டானுவோம். இந்த ₹1 காசை கொண்டு வைப்பானுவோம். இப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை மனுஷத்தன்மைக்கு மேல இருக்கு நினைக்கிறது என்ன மார்க்கம் இது? மனுஷன் தானப்பா, மனுஷத்தன்மைக்கு மேல அப்படி ஆயிடுவானா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேங்க, உங்களுக்கு மார்க்க ஆராய்ச்சிலாம் இல்லாட்டா கூட எவனெல்லாம் இந்த ஞானம் மெஞ்ஞானம்னு சொல்லி ஏமாத்துறானோ அவனை கூட்டிட்டு வாங்க, 5 நிமிஷத்துல ஃப்ராடுன்னு நிரூபிச்சிடலாம். ஒரு மஞ்சானியை கூட்டு வரோம், மகானை கூட்டுவாங்க, இங்கே உட்கார வைப்போம். ஒரு 2 லிட்டர் தண்ணியை கொடுத்துருவோம், 2 லிட்டர் ஐஸ் தண்ணியை கொடுத்து உட்கார வச்சிருவோம். ராத்திரி வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. ராத்திரி வரைக்கும் யூரின் போக கூட நாங்கள் பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லி பாருங்க, வேட்டில மோண்டுவான். அப்ப என்னடா என்ன இருக்கு? குடிச்ச தண்ணியை யூரின் போகாம உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ என்ன செய்ய போற? எப்படி எங்களை கேட்கறமா இல்லையா? எந்த ஒரு சிறப்பு நம்ம பார்க்கலங்க. இந்த பெரியார் மகான் நீங்க இப்ப நம்புறீங்களே, ஒரு சிறப்பையும் பார்க்கல. குருட்டு பக்தி உங்களுக்கு அப்படியே சின்ன வயசுல ஏத்தப்பட்டது. நாங்கள் சங்கரமந்தல இருக்கிற காலத்துல சடப்பக்கின்னு வருவாங்க,
சடப்பைக்கு அதுல தான் நாங்க தௌஹீதுக்கு வந்தது, இவங்களை பார்த்துட்டு தான் வந்தது. நாங்களும் இதுல செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஓவரா போன பிறகுதான் தெளிவா கிடைக்கும் போல இருக்கு. நாங்கள் ரொம்ப முத்தி போன நேரத்தில் என்ன செய்வோம், இந்த சடப்பைக்குன்னு வருவாங்க. என்ன சடப்பக்கீர்னு சொன்னா, நாகூர் ஆண்டவர் வாரிசு அமைங்கலாம், நாகூர் ஆண்டவர் வாரிசுன்னு சொல்லி சடப்பக்கீர் வருவாங்க. வந்து வாசல் பூரா தண்டோர மாதிரி போட்டு போவாங்க, கொட்டு அடிச்சுக்கிட்டு ஆடு மாடு கோழி பண்டி பனையெல்லாம் இருந்தா நாகூர் ஆண்டவர் தாங்கன்னு கேட்பாங்க. எல்லாம் ஆன செய்யறது ஆடு மாடுலாம் கொடுப்பாங்க, ஆடு கோழி நேர்ந்து விட்டு கொடுப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா புள்ளைய கொடுத்துருவாங்க. கை குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கணும் வைங்களேன், இந்த சடப்பைக்கிற கையில குழந்தைய கொடுத்துறது. குழந்தைய கொடுத்துட்டு போனோன்னு ஒரு தெருவு சுத்திட்டு வந்து குழந்தை விற்பனைக்கு வேணுமான்னு கேட்பாங்க. குழந்தைகளுக்கு வேணுமா, ஊழல் காசு கொடுத்து வாங்கிக்கிறது. அவ பெத்த பிள்ளைய அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்மகிட்ட கடத்தி விட்டோம்ல. இப்ப அவளையாட்டு இருந்து வருது அந்த பிள்ளை, அப்படி காட்டுறாங்களாம், அப்படி கான்செப்ட் நல்லா ஏமாத்துறாங்களாம். அந்த மாதிரி என்ன செய்யறது, அந்த பிள்ளைக்கு 10,000 ரூபாய் கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்காக வேண்டி பிள்ளைய கொடுத்து ஒரு தெருவு சுத்தி விட்டு 10,000 கொடுத்தாலும் வாங்குவாங்க. அது போக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பள்ளிவாசலும் தங்கியிருப்பாங்க, சங்கரமந்தல் பள்ளிவாசல தங்கியிருப்பாங்க. தங்கியிருக்கும் போது என்ன செய்வான்னா, நகம் வெட்ட மாட்டாங்க, அதை திப்பி திப்பியா இருக்கும். தலை முடியலாம் என்ன செய்யும், எண்ணெய் தேய்ச்சி ஒரு 25 வருஷம் இருக்கும், அந்த மாதிரி திப்பி திப்பியா என்ன செய்யும், படந்து போயிருக்கும். அது மாதிரி மூசையெல்லாம் வாயெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கும். அது ஒரு கஞ்சாவரை அடிச்சுக்கிடுவாங்க, சுருட்டு பள்ளியாசல் வச்சுக்கிட்டு அடிப்பாங்க. தொழுக ஜமாத்திற்கும் வர மாட்டாங்க, ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க, ஜமாத்திற்கும் வர மாட்டாங்க. இவங்களை கூட்டிகிட்டு போய் வீடுடா போய் சாப்பிடுறதுக்கு பயங்கர போட்டியா இருக்கும். என்ன மாதிரி இந்த சமூகம் இருந்துச்சுன்னு பாருங்க. எல்லாம் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டான். இந்த தௌஹீத் ஜமாத்துன்னு வந்திருக்காட்டி இன்னும் நாடு பூரா இந்த விஷக்கிரமே பரவி இருக்கும். என்ன ஆச்சுன்னு கேட்டா, வீடு விட சாப்பாட்டு கூப்பிடுவாங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு சாப்பிட முடியும், ஒரு நாளைக்கு 50 பேர் கூப்பிடுவான். 50 வீட்டுல சாப்பிடுமா, 4 சடப்பைக்கு இருக்கு வந்து 50 வீட்டுல இப்படி சாப்பிடுவான். எல்லாரும் சரின்றுவாங்க. போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அங்க போக வேண்டியது, வீட்டுக்கு போக வேண்டியது. அதுக்கு ஒரு காணிக்கை இருக்குது, 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுத்து தான் அவங்களை கூட்டிட்டு போகணும். 1000 ரூபாய்க்கு பாக்கெட்ல வச்சுட்டு அந்த சாப்பாடு போட்டு பிசைவாங்க. அதுல பண்டி பழாய் கஞ்சா எல்லாமே இருக்கும், அந்த கை நகத்துல உள்ள அழுக்கெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பருக்கை திண்டு வெளியே வந்துருவாங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் நக்கி நக்கி திங்கிறதும், சின்ன சின்ன கப்புல வச்சு வீடுடா கொடுக்குறோம், ஏதா பிரசாதம். என்ன மார்க்கத்தில் இருந்துட்டு எங்க கொண்டு போயிருக்கு இந்த மார்க்கத்தை? இப்பெல்லாம் செஞ்ச எதனால வந்துச்சு, அவுளியா விட்டு வாரிசு. எதனால இது வருது என்று கேட்டால், அவுளியாவுடைய பரம்பரை, அவுளியா வாரிசு மூளை ஏற்றி வச்சுட்டானுங்க. நான் ஒரு ஆண்டவுடைய வாரிசு வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு 50 வீட்டுக்கு போயிருவாங்க. 50 வீட்டு 50,000 ஒரு நாள் அடிச்சு விட்டு இந்த சாப்பாடை பிசைஞ்சு வச்சுட்டு அழுக்கு பிடிச்ச கையால அவன் கையில டெஸ்ட் பண்ணோம்னா டாக்டர் சாப்பிடக்கூடாதுவான். அந்த கையை டெஸ்ட் பண்ணா இந்த கையில் தொட்ட பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த தரத்தில் அவன் இருந்து கொண்டு குடிச்சே இருக்க மாட்டானுங்க. இவனுலாம் முறியுது செய்கிறீங்க, குளிக்காட்டி முறியுதா, குளிக்காட்டி செய்கா. நபி வழியை பின்பற்றதுனா செய்க முறியுது. அப்ப நபி வழியை பின்பற்றினா முளக நகம் வெட்டணும், சுத்தமா இருக்கணும், குளிக்க வேண்டும், நீட்டா இருக்க வேண்டும். அப்ப தலையவாரி என்ன ஒருத்தர் வர்றாரு சொல்லாட்ட வந்தா பரட்டையா இருக்கு, தலை இப்படி ரொம்முன்னு இருக்கு. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்க, அம்மா எஜித் ஹாலா மாயு சக்கினு பெகி சாரவு, இவர் தலையை படிய செய்யறதுக்கு ஒன்று கிடைக்கலையோ, இந்த மாதிரி படை சைத்தான் மாதிரி வர்றாரு, கண்ணஹு சைத்தானும் சைத்தான் மாதிரி வர்றாரு மாதிரி தலையை சீட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள்ல சில பேர் இப்ப டொம்முன்னு வச்சிருப்பாங்க தலையை, என்ன தீவாம, அது மாதிரி பரட்டை தலையாக வரும் பொழுது இது பரட்டையை மிஞ்சினது, திப்பி திப்பியா இருக்கிறது. பரட்டைக்கே சொல்றாங்க எண்ணெயை தேய்ச்சி சரியா படிய வச்சுட்டு வாண்டு. அப்ப நம்ம யாரையெல்லாம் சீகாக்கி வச்சிருக்கிறோம், குளிக்காதவன், அரைக்குறை ஆடை, உனக்கு கிறுக்கம். இன்னும் சொல்ல போன நிர்வாணமாவெல்லாம் இருக்காங்க, சீக்கு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? பொம்புல வந்து அமிக்கி விடுற உடம்பையெல்லாம் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்க. சில தர்காக்கள்ல நிர்மாணமா கிறுக்கணும் கொண்டே கட்டி போட்டா அவனா உளியாங்கிறீங்க, அவனை மகான்கிறீங்க. மனிதன் மனிதன் தான். எந்த மனிதன், நபிகள் நாயகம் தான் சிறந்த மனிதர், அவர்களுக்கு இந்த அந்தஸ்து கிடையாது. மனித நிலையை தாண்ட முடியாது. மனிதர் மனிதாத்தான் இருக்க முடியும் என்கிற ஒரு பாடத்தை கற்றிருந்தோமே ஆனால் இதெல்லாம் வந்திருக்காது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மெஞ்ஞானம் இருக்கிறது, ரகசிய ஞானம் இருக்கிறது, இறைவனோடு இரண்டரை களத்தல் இருக்கிறது. இப்படிலாம் சொல்ற அம்புட்டுமே பச்சை பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம். இதுல போய் விழுந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா இது இஸ்லாமா இருக்காது, இது குஃபர், இன்னொரு மார்க்கம். ஏன், குர்ஆன்ல உள்ளதை சொன்னா இஸ்லாமு, ஹதீஸ்ல உள்ளதை சொன்னா இஸ்லாமு. ஏதோ புரிஞ்ச தப்பா புரிஞ்சு சொன்னா கூட ஏதோ இஸ்லாமுடைய ஒரு பேரளவுக்காக எடுத்துக்கொள்ளலாம். இவனுக்கு அதுவே கிடையாது. குர்ஆன் இல்ல, ஹதீஸும் இல்ல, யாரு எந்த ஒரு ஹதீஸை வச்சு இது புரிஞ்சது இல்ல, நினைச்சதை எல்லாம் சொல்லிக் கொண்டு மார்க்கம் என்று சொல்வானே, ஆனால் இது இஸ்லாம் ஆகுமா? அப்ப இஸ்லாம் மார்க்கத்துக்கு தவறான வடிவத்தை இதனாலதான் இன்னைக்கு நாட்டில் அவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன அனுபவிக்கிறோம், நம்மள நடக்கிறான், மாடு திங்காதங்கிறான், ஆடு திங்காதங்கிறான், தொலை போகாதங்கிறான், அது செய்ய மாட்டோம், உடம்பு கொடுக்காதங்கிறான். எல்லாம் அடக்குமுறை. காரணம் என்ன, நம்ம சின்ன லார்ஜ் நம்பர் நம்ம இல்ல, சின்ன நம்பரா இருக்கும். சின்ன நம்பர் காரணம் என்ன, அடே நீ ஏன் மைனாரிட்டி நீ இருக்கிற, இந்த குப்பையெல்லாம் மார்க்கம் நினைச்சு இதுக்கே வரப்போறான், பெசஞ்சு வச்சு திங்கிற கூப்பிட்டா வருவானா, நல்ல மார்க்கத்துக்கு கூப்பிட்டா வருவான்.
நீ சடப்பக்கீர் பசஞ்சதை பிரசாதம் கொடுத்தீங்கன்னா இது எங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னு போயிடுவானே இல்லையா? அப்ப நீங்கள் இந்த மாதிரியான சைத்தான்களை எல்லாம் மார்க்கம் என்று எடுத்துக்கொண்ட காரணத்தினால், உங்களை பார்த்துதான் முஸ்லிம் அல்லாத மக்களும் இஸ்லாத்தை அறிந்து கொள்கிற காரணத்தினால் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவது தடைப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போதே என்ன செஞ்சாங்க? இந்திய அளவுக்கு ஒரு நாட்டை உருவாக்கிட்டு போனாங்க. எப்படி வளர்ந்துச்சு? வீடு வாசல்ல விரட்டப்பட்டு சொன்னாங்களே இல்லையா? விரட்டப்பட்டு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது ஒரு கட்டமா இருந்தாலும் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் சக்கரவர்த்தியா மரணித்தார்கள். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக மரணித்தார்கள். அரபு தீபகற்பமே அவருடைய காலடியில் விழுந்து போற அளவுக்கு செல்வாக்கோடு மரணித்தார்கள். ஏன் ஏத்துக்கிட்டாங்க? சரியான மார்க்கத்தை. இன்னும் சொல்ல போனா நஜ்ஜாசியை ஏத்துக்கிட்டாரு. நான் கேட்கிறேன், நஜ்ஜாசிங்கிற மன்னர் கிறிஸ்தவ மன்னர். அங்கதான் இந்த அபிசீனியா கைதிகள் அனுப்புறாங்க. அடைக்கலம் கேட்டு தான் போனாங்க. இந்த மக்களுடைய நடத்த கொள்கை கோட்பாடு இதெல்லாம் பார்த்த பிறகு அவர் ஈர்க்கப்பட்டு அவர் முஸ்லீம் ஆகிறாரு. அவர் அபிசீனியாவில் மரணித்ததற்காக ரசூலுல்லாஹ் ஜனாஸா தொழுகிறாங்க மதீனாவுல. அபிசீனியா மன்னர் ரகசியமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் மரணித்து விட்டார், அவருக்கு ஜனாஸா தொழுகை நடத்துவோம் என்று ரசூலுல்லாஹ் ஜனாஸா யாருக்கு நடத்துறாங்க? அகதியாக போய் அடைக்கலம் கேட்டு போனாங்க. அவங்கள பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார். ஏன் பெரிய பயான் பண்ணி இஸ்லாத்துக்கு வந்தாரா? அவங்களுக்கு பின்னாடி மக்கள் சக்தியை பார்த்து வந்தாரா? இன்னைக்கு உங்களை அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அடக்கிறது ஒடுக்கிறதெல்லாம் இஸ்லாத்துக்கு ஒண்ணா சேர்க்கும். பயப்பட தேவையில்லை. அடக்கின பிறகு வளர்ந்துச்சு இஸ்லாமே. அதனால அவர்கள் எவ்வளவு அடக்கினாலும் சரி, பொதுமக்கள் சில பேர் இருக்கிறார்கள், அவங்க பார்ப்பாங்க, ஏன் இவங்க மேல இப்படி எல்லாம் கடுப்பா இருக்கிறாங்க, என்ன இஸ்லாம் என்னதான் சொல்லுது என்றெல்லாம் சொல்வதற்கு இதெல்லாம் உதவும். இந்த துன்பத்தை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, முகமது ரசூலுல்லாஹ் மட்டும் எடுத்துட்டு பாருங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா மட்டும்தான் கேட்போம். எந்த மனுஷன் சொன்னதை நாங்கள் ஏத்துக்கிற மாட்டோம் என்று நீங்கள் நடந்து காட்டினால் நீங்க மைனாரிட்டி கிடையாது, நீங்க தான் மெஜாரிட்டி. இந்தியாவே நம்ம கையில் தான் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். இஸ்லாமிய பின்னடைவுக்கு, இஸ்லாம் பிற்போக்கா போனதற்கு, மக்கள் அதிகமான மக்கள் ஈர்க்கப்படாமல் போனதற்கெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள் தான் காரணம் என்பதை விளங்கி புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஒரு விளக்கம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். நபி தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபூபக்கர் அலி. பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபி தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம் ஹஜ். நபி வழியில் குழந்தை வளர்ப்பு. தராவி தொழுகை ஒரு ஆய்வு. ஜக்காத் ஒரு ஆய்வு. இஸ்லாத்தில் இல்லறம். கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். நபிகளாரின் நற்போதனைகள். மன்னரை வாழ்க்கை. பைபிளில் நபிகள் நாயகம். இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். தர்கா வழிபாடு. நபிகளாரின் இறுதி நாட்கள். இஸ்லாமிய கொள்கை. சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும். சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம். பேய் பிசாசு உண்டா? கற்பனை கதைகள். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும். தப்லிக் தாகலிம் தொகுப்பு. சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு. மனிதனுக்கேற்ற மார்க்கம். நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம். விளக்கப்பட்ட உணவுகள். அர்த்தமுல்லா இஸ்லாம். குர்பானியின் சட்டங்கள். தொழுகை. இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள். இஸ்லாமிய திருமணம். இறைவனிடம் கையேந்துங்கள். மீராஜும் அதன் படிப்பினைகளும். வேதம் கொடுக்கப்பட்டோர் யார்? மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 6569